நிறைய சனங்கள் வரும். அப்ப இந்த எல்லோரும் இந்த கண்ட மாதிரி இல்ல, அந்த கல்யாணம் முடித்தவர்களும் அந்த இளம் கவுன்களோட பாவாடைகளோட எல்லாம் போற வழக்கம் இருந்தது. இப்போ ஒரு ஃபாதர் வந்திருக்கிறாரு அங்க. அவர் சொல்லிட்டாராம், இளம் பிள்ளைகள் வரலாம் அந்த கவுன்களோட, கல்யாணம் முடிக்காதவர்கள். ஆனா கல்யாணம் முடித்த பெண்கள் எல்லோருமே சாரி கட்டி கொண்டுதான் வர வேண்டும் என்று கட்டாயமான ஒரு அறிவிப்பு. ஊர்லயா? ஊர்ல, எங்கட ஊர்ல இல்ல இளம் பெண்களும் போகலாம். அங்கேயும் இருக்கு விஷயம். அரைகுறையில வர வேணாம்னு சொல்லுங்க. இப்ப அங்கேயும் எப்படியோ போயிட்டு தான் உடுப்புகள். அரைகுறா வரக்கூடாதுன்னு சொல்லி நீட்டான உடுப்போட வந்து சேருங்க, லோங்கான ஒரு டொப்போட. இப்ப நாங்க அந்த கோயில்ல அந்த பீடத்துல போய் நின்று நாங்க அந்த செவிக்கிறோம் தான், அந்த மன்றாட்டுகள் அதுகள் படிக்கிற நேரத்துல எல்லாம் ஒரு உடுப்பு கொடுக்குறாரு அவர்களுக்கு. அதை போட்டுக்கணும். என்ன மாதிரி ஆடம்பரமான நகைகள் எல்லாம் போட்டுக்கண்டு போனாலும் அந்த உடுப்பு மேலால போட்டுக்கண்டு தான் அந்த பீடத்துல அது நல்ல விஷயம். வேற வேணும் என்று ஒரு 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 சட்டம் அங்க இருக்கிறது. நல்ல விஷயங்கள் அதெல்லாம் கொண்டு வர வேண்டும். தலையில துப்பட்டி போடாம நாங்க போகவே கூடாது கோயிலுக்குள்ள. சட்டசா எடுக்கும்போதுதான் துப்பட்டி கட்டாயம் இருக்கணும். இங்க நாங்க அப்படி போடுறது இல்லை. ஏன்னா இங்க எல்லாம் மறந்துட்டோம். எல்லாத்தையும் மறந்ததுன்னா இருக்குதானே அந்த அப்படியே போயிட்டுது. இங்க அப்படியெல்லாம் போற இது இல்லை. அங்க கட்டாயம் தலையில முக்காடு துப்பட்டிலாம் போனா முந்தானையா தலையில போட்டுக்கணும்தான் அந்த சட்டசா எடுத்து வச்செல்லாம் போகணும்னு ஒரு சட்டம் இருக்கிறது. கட்டாயம் தலையில அப்படித்தான். கால செருப்பு போடுறேன், செருப்பு போட முறையில கால் செருப்பை வெளியில கலட்டி வச்சுட்டு தான் போறவேன். மற்றபடி முதல் போயிடுறதான் இப்ப எல்லாரும் வெளியில கலட்டி வச்சுட்டு தான் போறாங்க. இல்ல உண்மை இந்த அது ஒரு சுத்தம் தானே, சுத்தத்துக்காக தான் அது வந்திருக்கும். சிலருக்கு ஒரு விதி விலக்கு இருக்குது. சிலருக்கு அந்த வருத்தக்காரர் கால்கள் அது கொஞ்சம் கஷ்டம் தான். அப்படி போறதுக்கு ஒரு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. ஏன்னா எனக்கெல்லாம் செருப்பு இல்லாம நடக்கவும் முடியாது. அப்ப நானெல்லாம் எப்படி அந்த வயது இருந்து கஷ்டம். இப்ப எனக்கும் அந்த காலில் அந்த ஆணி இருக்கிறபடியா வீட்டுக்குள்ள கூட செருப்பு வெளியில கலட்டி வச்சுதான் போக வேணும்னு சொல்றாரு. மண் தானே செருப்போட போகும்போது அந்த மண்கள் போய் கோயிலுக்குள்ள நுழையும் போது துப்புரவாக்குறது சரியான பிரச்சனையா இருக்கிறது. இங்கேயும் செய்யலாம். வடிவா இப்ப விண்டர்ண்டா சொக்ஸ் தான் நீ போட போறான். சொக்ஸ் போட்டுக்கொண்டு போகலாம். சொக்ஸா போட்டுக்கொண்டு போகலாம். சரி. நாட்டுல வாணி இப்ப நாட்டுல என்னன்னு சொன்னா கையில்லா சட்டை, உடம்பு தரிக்கக்கூடிய சட்டை போட்டு கொண்டு வந்தா 150 ரூபாய் அவரா, ஈரோ அவரா. இங்கயா நாட்டில நான் அந்த கேள்வியை எடுத்திருக்கிறேன். இல்ல இங்கேயும் வைக்க வேணும். ஆலயங்கள்ல இங்கதான் இந்த உடுப்பு தான் அவுட் அப்படி இல்லைன்னு நீங்க அபராதம் கட்டணும் போட்டா. இப்ப இங்க தேர் திருவிழா அன்னைக்குல அவ்வளோ பிள்ளைகளும் ஹாஃப் சாரி வேணுமோ, சல்வார் சரியான குறைவு. இந்த இளம் பிள்ளைகள் எல்லாம் ஹாஃப் சாரி சாரீஸ் அழகாக இருந்தது. நேற்று பார்க்க 1-2 பிள்ளைகள் சல்வாரோட வந்ததை தவிர குஞ்சுகள் பாவாடை சட்டை சின்னதுகள், மற்ற தைச்சிட்டு பண்ண பிள்ளைகள்லாம் ஹாஃப் சாரி. இப்போ ஆனால் அதே பிள்ளைகளையும் கோயிலுக்கு நீங்கள் வாரீங்க பப்புக்கு போகிற மாதிரி. அப்போ இந்த சட்டத்தை முன்னுக்கு பெரிய பணம் அடிச்சு போட்டால் தண்டப்பணம் இவ்வளவு வணங்கப்படும் வேண்டாம் வடிவாக வருவார்கள். இந்த ரூட்ஸ் மாதா கோயில இந்த மாதாவை தரிசிக்க போற அந்த குகையில மாதாவை தரிசிக்க போறதுல கியூல நிற்பாங்க. சிலர் முதல் இந்த கைலாத சட்டைகள், அந்த சோட்ஸ் அதுகள் எல்லாம் போட்டு தொப்பி எல்லாம் போட்டுன்னு போறாரு. அவர்களுக்கெல்லாம் தடை. அதுக்காக என்ன செய்யறாங்க, அதுல ஜக்கெட் மாதிரி ஒன்று வச்சுட்டு இருக்கிறாங்க. அதுல அது கையிலாம அப்படி போட்டு ஜக்கெட்டை கொடுக்குறாரு, அதை போட்டுக்கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அதை கொடுக்குறாரு போட்டுக்கொண்டு போறதுக்குன்னு சொல்லி. அப்படி நான் பார்த்துருக்குறேன். அதுல இப்ப எப்படியோ தெரியாது. இப்ப நான் கனகாரம் இப்ப 5-6 வருஷத்துக்கு முதல் பார்த்த விஷயம் இது. இப்ப நான் பார்க்கையில இப்ப என்ன மாதிரியோ தெரியல. அந்த சட்டம் இருக்கிறது. எல்லா இடம் கொண்ட சில வேலை இப்போ ஊரில் பொறுத்தவரை டூரிஸ்ட் இப்போ இங்கே தியாகெல்லாம் போகிறேன்ட்டு அப்படி அவர்களுக்கு அதில் சொல்லலாம் போட்டால் அவர்கள் கட்டாயம் அவர்களுக்கு தான் கொடுக்குறாரு. டூரிஸ்டா போனாலுமே அவர்களுக்கு தான் அந்த கையிலாம அப்படி கொஞ்சம் போட்டா அவர்களுக்கு தான் கொடுத்தார்கள். அந்த நேரத்துல டூரிஸ்டா போறோம்னா நீங்க வந்து கட்டாயம் ஒன்று லாங் ட்ரெஸ்ஸை போடுவோம், தலையை கவர்ந்துகள் இல்லையோ. சரி சுந்தர நேரம் வணக்கம் தமிழக்கா வாங்குவோம். வணக்கம் மணி, உற்சாகமான வணக்கம், நன்றிகள். இப்போது நீங்கள் வெளிக்கிட நேரம் வந்தால் விட விட்டு செல்லலாம், நான் தொடருவேனா? இல்ல பண்ணி பரவாயில்லை, நான் ஆறுதலா போவேன். நன்றி. இப்போது மும்மத சிந்தனை என்னையும் கடைசி நேரம் மட்டும் இருக்காம என்னையும் இடையில ஒருக்கா எடுத்து விட்டுருங்க. சரி, முன்னுக்கண்டில இடையில எடுத்து விட்டுருங்க. நானும் நின்று கண்டு இருக்கிறேன் இதுல. சரி, நன்றி. மும்மத சிந்தனை நேரத்தில் டேவிட் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள்.
நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள் என்கின்றது திருப்பாடல் 81. பிதாச்சுதன் தூயாவியின் பெயராலே ஆமென். இறை புகழ்ச்சி உமக்கே. காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே. இன்றைய நாளை நெறிப்படுத்தும் நமது அன்பு தங்கை திருமதி தவுமலர் கல்விராஜன் அவர்களே, நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? காலை வணக்கம் டேவிட் அவர்களே, நான் மிக உற்சாகமாக இருக்கிறேன். நன்றி. நீங்கள்? நான் நலமாக இருக்கின்றேன், நன்றிகள். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1895, பொதுக்காலம் 18ஆம் வாரம் என்று திங்கள் தினமுமாகும். இன்று திருகவை புனித ஜான் மேரி வியானி அவர்களை நினைவு கூறுகின்றது. இவரை பற்றி கொஞ்சம் சொல்ல வேண்டும். அதாவது பேய்கள் கூட அவருக்கு அஞ்சு நடுங்கி ஒடுங்கி போன வரலாறுகள் உண்டு. இவர் அதாவது இந்த உலகத்திலே குருக்களின் தந்தை, குருத்துவத்தின் தந்தை என்று சொல்லி இவரை அழைக்கின்றார்கள். அதாவது பிரான்சிலே 2 பக்கத்து நகரங்களிலே, அதாவது பரலுமொனியல் அந்த இடத்திலே மாகரத் மரிக்கு காட்சி கொடுத்த திருதை ஆண்டவர் காட்சி கொடுத்த அந்த நிகழ்வும், அதே நேரத்தில் இந்த குயுரே து ஆஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஆஸ், குயுரே து ஆஸ், அதாவது குயுரே என்று சொன்னால் பிரெஞ்சில் குருவானவரை குறிக்கும் குயுரே என்று சொன்னால் தமிழில். அதே நேரத்தில் அந்த குயுரே து ஆஸ் என்று சொன்னால் அந்த ஆசில இருந்த குருவானவர் என்றதுதான் அதனுடைய இது. அவரை குயுரே து ஆஸ் என்றுதான் சொல்லுவார்கள். ஆகவே அவர் தொடர்ச்சியாக 24 மணி நேரத்துக்கு மேல தொடர்ச்சியாக பாவ சங்கீர்த்தனம் கொடுத்து வந்தார் என்று சொல்லி ஒரு வரலாறும் உண்டு. ஆகவே இந்த புனிதர், அதாவது குருக்களின் இன்றைய நாளிலே குருத்துவத்தில் ஈடுபட்டிருக்கிற எல்லோரும் அவரை தங்கள் தந்தையாக ஏற்றுக்கொண்டு அவருக்குரிய வணக்கத்தை இன்று செலுத்துகிறார்கள். ஆகவே இன்றைய நாளிலே அந்த குருத்துவத்தின் தந்தையையும் நாம் ஜோன் மேரி வியானி என்பது அவரது பெயர். ஆகவே அதையும் நினைவு கொண்டு தொடர்ச்சியாக அன்பான உறவுகளை எம்மை படைத்தவரை நாம் புகழ்ந்து பாடுவோம். மலரென மனதினை திறந்து வைத்தேன், அதில் மனமென இணைந்திட உனை அழைத்தேன். மலரென மனதினை திறந்து வைத்தேன், அதில் மனமென இணைந்திட உனை அழைத்தேன். உளமெனும் மகளினில் உனை வளர்த்தேன், அங்கு உயர்ந்திடும் சுடரினில் உனை அறிவேன். அங்கு உயர்ந்திடும் சுடரினில் உனை அறிவேன். மலரென மனதினை திறந்து வைத்தேன், அதில் மனமென இணைந்திட உனை அழைத்தேன். அகத்தினில் ஆலயம் அமைத்திடுவேன், அங்கு உகந்ததோர் பலியினை நடத்திடுவாய். அகத்தினில் ஆலயம் அமைத்திடுவேன், அங்கு உகந்ததோர் பலியினை நடத்திடுவாய். தலைவனே உள்ளமெல்லாம் நிறையும், உந்தன் பலியுடன் கலந்து யான் உயர்ந்திடுவேன். உந்தன் பலியுடன் கலந்து யான் உயர்ந்திடுவேன். மலரென மனதினை திறந்து வைத்தேன், அதில் மனமென இணைந்திட உனை அழைத்தேன். உளமெனும் மகளினில் உனை வளர்த்தேன், அங்கு உயர்ந்திடும் சுடரினில் உனை அறிவேன். அங்கு உயர்ந்திடும் சுடரினில் உனை அறிவேன். மலரென மனதினை திறந்து வைத்தேன், அதில் மனமென இணைந்திட உனை அழைத்தேன். வாழ்த்தொலியாக மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். அல்லேலுயா. இன்றைய நற்செய்தியாக புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 13 21 வரை. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் கொலை உண்டதை கேள்வியிட்ட இயேசு அங்கிருந்து புறப்பட்டு படகிலேறி பாலை நிலத்தில் உள்ள ஒரு தனியான இடத்திற்கு சென்றார். இதை கேட்ட மக்கள் கூட்டம் ஊர்களில் இருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தது.
அவர் கரையில் இறங்கிய போது பெரும் கூட்டத்தை கண்டு அவர்கள் மீது மனமிறங்கி அவர்களுள் பிணியாளிகளை குணமாக்கினார். மாலையானதும் அவருடைய சீடர் அவரிடம் வந்து, இது பாழ்வெளி ஆயிற்றே, நேரமும் ஆகிவிட்டது, ஊர்களுக்கு சென்று உணவு வாங்கிக் கொள்ளும்படி கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசுவோ அவர்களிடம், அவர்கள் போக வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், இங்கே 5 அப்பமும் 2 மீனும் தவிர வேறொன்றும் எங்களிடம் இல்லை என்றனர். அவர் அவற்றை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார். கூட்டம் பசம்புல் தரையில் அமரும்படி கட்டளையிட்டு 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து இறைபுகழ் கூறி அப்பத்தை பிட்டு சீடருக்கு அளித்தார். சீடர் கூட்டத்திற்கு அளித்தனர். அனைவரும் வயிறார உண்டனர். மீதியான துண்டுகளை 12 கூடை நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறுவர்களும் நீங்களாக உணவு அருந்திய ஆண்கள் தொகை 5000. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக, அப்பம் பெருகும்படி செய்த புதுமை தேவனின் கருணையாகிய புதுமைக்கு அறிகுறியாகும். தேவன கருணையை பற்றி ஆண்டவர் விரிவாக சொன்னது அருளப்பர் 6ஆம் அதிகாரத்திலே காண கிடக்கின்றது. ஆண்டவர் அப்பங்களை பெருக்கிய வருணனையையும் நற்கருணை ஏற்படுத்திய நிகழ்ச்சியோடும் பொருந்தியுள்ளது என்பதை மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே நாம் காணலாம். ஆகவே இன்று இந்த 5 அப்பங்களையும் 2 மீனையும் எடுத்து கொடுத்து, சாதாரணமாக ஒரு ஆள் கூட சாப்பிட்டால் அது மிகுதியாக வராது என்பதிலிருந்து சற்று மாறுபட்டு 5000 பேருக்கு உணவு வழங்கி இருக்கின்றார் இயேசு. இயேசு அப்பங்களை பலுக்கி 5000த்துக்கும் அதிகமானோருக்கு உணவு வழங்கிய நிகழ்வை எழுதியுள்ள 4 நற்செய்தியாளர்களும் தவறாது பதிவு செய்துள்ள அனைவரும் வயிறார உண்டனர் என்னும் சொல்லாடல் நமக்கு 2 செய்திகளை தருகின்றது. 1, கடவுளுக்கு அஞ்சி நடப்போருக்கு வயிறார உணவு கிடைக்கும் என்று சொல்லி நீதிமொழிகள் ஆகமம் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். இந்த வார்த்தையை இயேசு இங்கே இன்றைய நாளிலே நிறைவேற்றுகின்றார். அவரை நம்பி தேடி வந்தவர்களை அவர் கைவிடாது நன்றாக உணவு படைக்கிறார். 2வதாக, இயேசு தாம் செய்த அனைத்து பணிகளையும் அறகுறையாக அல்ல, நன்றாக நிறைவாக செய்தார். நாம் வாழ்வு பொறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பொறும் பொருட்டு என்று சொல்லி யோவான் எழுதின நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 10வதிலே இந்த வார்த்தையை வந்துள்ளதாக இயேசுவே அறிக்கையிட்டார். நாமும் இயேசுவை போல இதை செய்தாலும் நிறைவாக செய்ய இன்றைய நாளிலே அழைக்கப்படுகின்றோம். வாழும் வழியை அறிந்தவனே நல்ல தலைவன். அவர் வழிகாட்டிய மேன்மை மிகு வழியில் தானே நடப்பார். எல்லா நேரத்திலும் இயலாதவற்றையும் முடியாதவற்றையுமே பேசிக் கொண்டிருப்பவர் நல்ல தலைவராவது கடினம். இருவகை தலைமைத்துவ கதாபாத்திரங்களை இன்றைய வார்த்தை வழிபாட்டில் காண்கின்றோம். மோசேயும் சீடர்களும் இன்றைய வாசகங்களில் இல்லாததையும் முடியாதவைகளையுமே பேசுகின்றன. பால்வழி மாலை நேரம் ஒன்றுமில்லை என்பதே அவர்களின் பல்லவி. மாறாக இயேசுவோ நேர்மறை தலைமைத்துவ பண்பை வெளிப்படுத்துகின்றார். நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள், 5 அப்பத்தையும் 2 மீனையும் என்னிடம் கொண்டு வாருங்கள். முதன்முறையாக சீடர்கள் தங்களிடம் இருப்பதை பற்றி எண்ணி பார்க்கின்றனர். இருப்பதை பொதுவில் வைக்கும் போது அதனோடு இறையாசை சேரும் போது பல 100 மடங்காகிறது. 5 அப்பம் 5000 பேரின் உணவாகின்றது. நல்ல தலைவர்களாக நேர்மறை பண்பு கொண்டு வாழ வழிநடப்போம். நாமும் இந்த நற்செய்தியிலே தமது உறவுகளை வழி நடத்துவோம். என் நற்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நடைபெற வாழ்த்துக்கள் கூறி நமக்கு ஆன்மீக பாலம் தந்த திரு ராமநாதன் குருக்கள் ஐயா அவர்களுக்கும், அதாவது சகோதரி அவர்கள் குறுக்கிட்டபடியால் அதில் அவருக்கு வணக்கம் செலுத்த முடியவில்லை. ஆகவே நேரமும் போய்விட்டது. ஆகவே இப்போது எனது காலை வணக்கத்தையும் அவருடைய ஆன்மீக பாலத்துவ அந்த நச்சிந்தனை தான் கூடுதலாக அவருடைய அந்த வழக்கமான உரைகளுக்கும் வாழ்த்துக்களை கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கையே திருமதி தவமலர் கல்வராஜன் அவர்களே, தங்கை கலைவாணி மோகன் அவர்களை மீண்டுமாக நாளைய தினம் உங்களுடன் இணையும் வரை தேடும் உறவுகளின் கவன ஈர்ப்பு மாதத்தில் நன்றி, வணக்கம். நாளைய தினம் சந்தி. நன்றி, வணக்கம்.
டேவிட் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே. உற்சாகம் வணக்கம். பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமுகன் வாணிமுகன் அவர்களுக்கும் பாமுகத்தில் இணைந்திருப்ப அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்றைய அனைவருக்கும் அன்பான வணக்கத்துக்குள்ள அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை நாங்கள் வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர்ந்து 1775 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய நற்செய்தியாக கொஞ்சம் வித்தியாசமாக நற்செய்தி வாசிக்கப்பட்டிருக்கிறது. நானும் வித்தியாசமாக எழுதியிருக்கிறேன். ஆகவே இன்றைய நச்சிந்தனையாக மானிட வாழ்வின் அன்றாட நிகழ்வுகளில் ஒன்று பயம். நாம் பலவற்றிற்கு பயப்படுகின்றோம். நமது மனம் என்னும் படகு பல வேளைகளில் பல்வேறு உணர்ச்சி புயலையும் கொந்தளிப்பையும் சந்திக்கின்றது. நல்லவர் தீயவர் என்றில்லை, எல்லோருமே பல்வேறுபட்ட பிரச்சனைகளை மேற்கொள்ள வேண்டி இருக்கின்றது. பெரிய கடலில் அலைகளிலே சிறிய படகு அலைக்கழிக்கப்படுவது போல் சில சூழல்களில் நமது மனம் அல்லல் படுகின்றது. நம்பிக்கை இழந்த நிலையில் சோர்வின் உச்சியிலே மனித முயற்சிகள் தோல்வியின் விளிம்பில் கடவுளின் வல்லமையும் பிரசன்னமும் வெளிப்படுகின்றது. துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்ற இயேசுவின் வார்த்தைகள் இன்றும் நம் வாழ்க்கை சூழலில் ஒலிப்பதை நம்மால் உணர முடிகின்றதா? இயேசுவின் மீதும் அவரது வல்லமையிலும் நம் விசுவாச கண்கள் பதிவதை விட நமக்கு ஏற்படும் நெருக்கடிகளின் பதட்டத்தில் கண்கள் பதியும் போதுதான் நாமும் பேதுருவை போய் தடுமாறுகின்றோம். இத்தருணங்களில் தான் நாம் நம்பிக்கை குன்றாமல், பயம் கொள்ளாமல் நம்மேல் நிழலிடும் இறைக்கரத்தை உற்று நோக்க வேண்டும். அப்போதுதான் நம்மாலும் உறுதியுடன் நடைபோட முடியும். நமது வாழ்க்கை இதற்கு முற்றிலும் முரணாக இருக்கிறது என்றால் காரணம், நாம் சவால்கள், சங்கடங்களை கண்டு பயப்படுகின்றோம். நேர்மையற்ற காரியங்களுக்கு துணை போவதற்கு நாம் பயப்படுவதில்லை. ஆனால் நேர்மையான காரியங்களில் நாம் ஈடுபடும் போது பல ஆபத்துக்கள், தடைகள், சங்கடங்கள் வரும்போதும் வரும்போதெல்லாம் நம் இறைவன் நம்முடன் இருக்க நாம் ஏன் கலங்க வேண்டும்? நம் விசுவாச வாழ்வு சரிவுறும் மனநிலையில் நாம் இறைவனுக்கு உண்மையாக இருப்பதில்லை என்பதே உண்மை. ஆகவே சிந்திப்போம். இறைவன் எப்போதும் நம்முடன் இருக்கின்றார் என்பதில் நாம் மகிழ்ந்து மற்றவர்களுக்கும் பகிர்ந்து மகிழ்வை கொடுப்போம் என்று கூறிக்கொண்டு, அலையும் மனமே அமைதி அமைதி உணர்ந்திடு, இது கடவுள் சந்நிதி. அலையும் மனமே அமைதி அமைதி உணர்ந்திடு, இது கடவுள் சந்நிதி. உன்னத இறைவன் உரைக்கும் செய்தி உள்ளத்தில் பதிந்தால் நிறையும் நிம்மதி. உன்னத இறைவன் உரைக்கும் செய்தி உள்ளத்தில் பதிந்தால் நிறையும் நிம்மதி. எனக்கு கூற நினைப்பதெல்லாம் பேசும் இறைவா, பேசும் பேசும். வாழ்வு வழங்கும் உமது வார்த்தை தினமும் கேட்டால் போதும் போதும். வாழ்வு வழங்கும் உமது வார்த்தை தினமும் கேட்டால் போதும் போதும் என்று கூறிக்கொண்டு இன்றைய நாளிலே அனைவருக்காகவும் செவித்து நிற்கின்ற வேளையிலே எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று தேவையில் இருப்பவர்கள் தங்கள் தேவைகளை கிடைக்க வேண்டும் என்றும், வேண்டுபவர்களுக்கு எல்லா வேண்டுதலும் கிடைக்க வேண்டும் என்றும் நாங்கள் இந்த நேரத்தில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் பாதுகாப்பாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன். திருமதி தாமலர் கல்விராஜன் அவர்களே, வாணிமோகன் அவர்களை வரவேற்றபடி அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களே, உங்கள் சிந்தனை வாழ்த்துக்கள். அடுத்து ஜான்லீசன், உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் தோப்பாளினி தவமலர் கல்விராஜன் அவர்களுக்கும் வணக்கம். தோப்பாளினி கலைவாணி மோகன் அவர்களுக்கும் அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும்
அனைத்து பாமுகர்களுக்கும் எனது எங்கனிந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் குறிக்கொண்டு வந்து ஜியானடீசன் உலக மக்கள் அனைவருக்காகவும் எங்கள் குடும்ப ஒவ்வொருவருக்காகவும் கடும் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக வெளியூருக்கா வருங்கால வெளியூருக்கா என்ற வாழ்வு சிறப்படையவனும் இறைவேண்டுதல் செய்வோம். இன்று பொதுக்காலத்தின் 18ஆம் வாரத்தின் முதலாம் நாள் திங்கட்கிழமை. எனது ஆக்கம் 9061. கிறிஸ்த நச்சிந்தனை. ஆலயம் பரிசுத்த ஆவி குடிகொள்ளும் இடம், இறைவரின் பிரசன்னத்தை உணரக்கூடிய இடம், ஆறுதலையும் அதிசயங்களையும் அளவில்லா பெருமிடம். இன்று ரோமா பிரிவில் அன்னை மரியாளுக்காக உருவாக்கப்பட்ட ஆலயத்தின் அச்சிப்பு நாளை கொண்டாடுகின்றார்கள். நற்செய்தியில் இயேசு பல ஆயிரம் பேருக்கு உணவளிக்கின்றார். ஆலயமும் பல ஆயிரம் பேருக்கு ஆன்மீக உணவை தருகின்றது, புத்துயிர் கொடுக்கின்றது. ஏழைகள் இறை நம்பிக்கை மிக்கவர்கள், ஏனெனில் நாளைய வாழ்வுக்கான பொருள் அவரிடம் இல்லை. மேலும் இன்றைய வாழ்க்கைக்கு தேவையான இறைவனை தருவார் என்ற நம்பிக்கை அவர்களிடம் இருக்கின்றது. இப்பேற்பட்ட ஏழைகளை, அதாவது இறை நம்பிக்கையால் எனக்கு எல்லாம் கூடும் என்று நம்பிக்கை உள்ளவரைத்தான் இன்றைய முதல் வாசகம் சொல்கின்றது. வாருங்கள், காசு இல்லாமல் பணம் இல்லாமல் உண்ண மகள முயன்றும் பொருள் பணம் இருந்தும் மகிழ்ச்சியை புதைத்துவிட்டு மனவிரக்தியில் வாழ்கின்றார்கள். இலவசம் என்று எல்லோரும் எதிர்பார்ப்பது அவர்களுக்கு கிடைத்த இலவசம் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று அங்கலாய்க்கும் அவமானத்தோடு அங்கலாய்க்கும் அவமானக்கேடு நம்மில் உண்டு. இயேசுவும் இலவசமாய் கொடுப்போம் என்று இந்த அற்புதத்தை செய்யவில்லை. இறைவனை தன்னில் கண்டு இறைவார்த்தைக்காக பசியை மறந்த மக்களின் நம்பிக்கை தேடலை கண்டு வியந்துதான் இந்த அதிசயத்தை நிகழ்த்தி காட்டியுள்ளார். எனவே நாங்களும் ஆலயந்தொழுவோம், இறை நம்பிக்கையில் நாங்களும் வாழ்வோம், அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்வோம். இறை மக்கள் யாவரும் கூடிடுவோம், இறைவனை புகழ்ந்து பாடிடுவோம். இறைபணிதனை செய்ய அவர் அழைத்தார், அவர் புகழ் பாடிடுவோம், அவர் புகழ் பாடிடுவோம். அன்பாலே இறைவன் தன்னை கொடுத்தார், அருளாலே நம்மை அரவணைத்தார். நாம் அவர் மந்தை நாடுகளாய் பலியாக்க நம்மை தேர்ந்தெடுத்தார். அவர் அழைத்தார், அன்பில் பணித்தார், இறையரசு பெருகிடவே. இறை மக்கள் யாவரும் கூடிடுவோம், இறைவனை புகழ்ந்து பாடிடுவோம். இறை பணிதனை செய்ய அவர் அழைத்தார், அவர் புகழ் பாடிடுவோம், அவர் புகழ் பாடிடுவோம். நன்றி, வணக்கம். தோமல கல்விராஜன் அவர்களே. நன்றி, வணக்கம் ஜான்டீசன். உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அட்டு பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். முதற்கணித நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற இயேசப்பாவுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கொடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அன்பு சகோதரி திருமதி பூபாலனி திருமதி தோமல கல்விராஜனுக்கு இனிமையான காலை வணக்கம். இப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? காலை வணக்கம் பாலன். நான் உற்சாகமாக இருக்கிறேன். மிக்க நன்றி. நீங்கள்? நாங்களும் அதே உற்சாகத்தோடு இருக்கோம். நன்றி சகோதரி. அப்படி நன்றிகள் சொல்லிக்கொண்டு அப்படி அவன் அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் அதிபர் அன்பு சகோதரர் திருவாளர் நனமோகனுக்கும் மற்றும் பாமோத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் எல்லோருக்கும் காலை வணக்கங்களையும் இயேசுராஜனுடைய ஆசீர்வாதங்களும் என்றும் கிடைக்கும் சொல்லி ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில பேராக வாழ்த்திக்கொண்டு லண்டனிலிருந்து கரவட்டி மேற்கு வேலுப்பிள்ளை பாலன். இன்றைக்கு கிறிஸ்தவ நெஞ்சு தொழிலக்கம் சௌரி 568 சொல்லிக்கொண்டு வழமை போல பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 19-26 முடிய பழைய ஏற்பாட்டுக்கு 5வது பக்கம். இயேசுனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். லாமேக்கு 2 ஸ்திரீகளை விவாகம் பண்ணினான். ஒருத்திக்கு ஆதாள் என்று பெயர், மற்றொருத்திக்கு சில்லார் என்று பெயர். ஆதாள் யாபேலை பெற்றால் அவன் கூடாரங்களில் வாசம் பண்ணுகிறவர்களுக்கும் மந்தை மேய்க்கிறவர்களுக்கும் தகப்பனானான்.
அவன் சகோதரனுடைய பேர் யூபால். அவன் கிண்ணறக்காரர் நாகசுரக்காரர் யாவருக்கும் தகப்பனானான். சில்லாலும் தூபால் காயினை பெற்றால் அவன் பித்தளை இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர் யாவருக்கும் ஆசாரியனானான். தூபால் காயினுடைய சகோதரி நாமால். லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து, ஆதாளே சில்லாளே, நான் சொல்வதை கேளுங்கள். லாமேக்கின் மனைவிகளே, என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன். எனக்கு தளம்புண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன். காயினுக்காக 7 பழி சுமருமானால் லாமேக்குக்காக 27 பழி சுமரும் என்றான். பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். அவள் ஒரு குமாரனை பெற்று, காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான். அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். நாளை சௌதரி 5ஆம் அதிகாரம் தொடரும் சொல்லிக்கொண்டு ஒரு பாடல். இயேசுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கரம் பிடித்து அழைக்கின்றார், கண்ணீரோடு ஓடிவா. உன்னை கரம் பிடித்து அழைக்கின்றார், கண்ணீரோடு ஓடிவா. நீ கண்ணீரோடு ஓடிவா. கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். முள்மூடி உனக்காக, ரத்தமெல்லாம் உனக்காக. முள்மூடி உனக்காக, ரத்தமெல்லாம் உனக்காக. பாவங்களை அறிக்கையிடு, பரிசுத்தமாகிவிடு. உன் பாவங்களை அறிக்கையிடு, நீ பரிசுத்தமாகிவிடு. அன்பான தகப்பனே, இயேசுராஜனே, மீண்டும் ஒரு புதிய நாளை தந்த கிருபைக்காக மீண்டும் முறை இயேசுராஜாவுக்கு மீண்டும் ஒரு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அன்பான தகப்பனே, எல்லோருடைய குடும்ப தேவைகளை சந்திங்க, ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்து கொண்டுங்க. அதுக்காக நடுக்க தப்பனே சோத்திரம் மற்றும் பாமத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து தெய்வ குழந்தைகளுக்கும், உலக ரீதியுள்ள அனைத்து தெய்வ குழந்தைகளுக்கும், இவர்களை பராமரிக்கிற பெற்றோர்களுக்கும் தினமும் நல்ல பலத்தையும், நல்ல சுகத்தையும், நல்ல தைரியத்தையும் கொடுத்து அவர்கள் பெற்றோருடைய ஆசிரியர் ஜபிக்கிறேன் ராஜா. அந்த தெய்வ குழந்தைகளுடைய நரம்பு மண்டலங்களை இசப்பா தொட்டு அவர்களை பலப்படுத்தி சுகப்படுத்தி ஆசிரியர் ஜபிக்கிறேன் ராஜா. தெய்வ குழந்தை கைட்டு செய்யும் சகலவற்றையும் நீங்கள் சட்டத்தனையா ஆசீர்வதித்து அவர்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களது ஆணி பாய்ந்த கரங்கள் அவர்கள் இருக்க வேண்டி ஜபிக்கிறேன் ராஜா. அப்படியே நீங்கள் அவர்களை வழிநடத்தி பாதுகாத்து வரமைக்கா கோடி நன்றி. தொடர்ந்து அனைத்து தேவைகளையும் சந்திக்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக அனுசோன் தகப்பனே மற்றும் தகப்பனே, குடும்பங்களுக்கு ஆசீர்வாதம் தடைகளாயிருக்கிற எல்லா ஆசீர்வாதத்துக்கு தடயங்களை நீக்கி போட்டு தகப்பனே, குடும்பங்கள் நிறைவாக ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக அனுசோன் தகப்பனே சோதரம் மற்றும் பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைட்டி செய்யும் சகலவற்றையும் நீங்கள் நிறைவாக என்றென்றும் சகல ஆசீர்வாதங்களினாலும் அவர்களை தினமும் நீங்கள் நிரப்பி ஆசீர்வதிக்க ஜெபிக்கின்றாப்பனேன்னு சொல்லிக்கொண்டு விடவரன் சௌரி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் பாலன் வேலுப்பிள்ளை அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். இன்று சிந்தனை தந்த
டேவிட் அவர்கள், நேவிஸ் பெற்றவர்கள், ஜான் டேசவன் அவர்கள், பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் அனைவருக்கு நன்றி கூறி வாணி உங்களிடம். வணக்கம் வாணி. செல்வி நித்யானந்தன் அவர்களே. பொதுச்சிந்தனை என்னண்டா வாணி? ஆமா ஆமாம், நிறைய இருக்கிறது. அதை சொல்லல. இப்ப தன்னைத்தானே வீட்டிலிருந்து ஒரு அதிகமாக கதைக்கிறாண்டா பின்னிடம் பிள்ளைகள் வீழ முடியும். அப்படி இது பக்கத்திலே இருந்து பக்கத்திலே எதிரெதிராக பார்த்து பார்த்து கதைச்சு அம்மாவோட இருந்த மாதிரி அந்த நேரம் வந்த உடனே அந்த பழைய எங்களுடைய வீட்டு சந்தோஷம் வரைக்கலாம் அது வித்தியாசமான சந்தோஷம் பண்ணி. மற்றது எங்க போயிடும் வரைக்கலையும் பக்கத்துல ஒரு துணை இருக்க அது ஒரு பெரிய மகிழ்வு. அதைத்தான் நான் நினைத்தேன். அந்த நாட்கள் நெடுகளும் இருக்க வேணும். இப்ப இவர் போன உடனே இன்னொரு ஆள் வந்து அப்படி இருக்கும்போது அதைத்தானே நீங்களும் வந்த போது அந்த உங்களோட வந்திருந்த அந்த நாட்களை நேற்றும் கரைத்தேன். ஒவ்வொரு வீடு வீடாக நான். ஆமாம். ஓமாம் ஓமாம் ஆம். ஓமாம் உண்மை. ஆம். ம். ஆ. ஆமாம். நீங்க அத சரியா சொன்னீங்க. உண்மைதான். அது அந்த தகச்சி வந்திருக்கிறதால அந்த ஆ, ஒரு அந்த பெரிய ஒரு என்ன விளக்கை மாதிரி அந்த அம்மாவோட எப்படி நாங்கள் அடிபட்டு சண்டை பிடிச்சு கதைச்சு அந்த இது வரைக்கும் அந்த மகிழ்வை தான் வரை நான் கூறினேன். ஓ இப்ப இப்ப சண்டை பிடிக்கிறேன். அதான் அதான் உண்மைதான். அதை ஒவ்வொரு நாளும் டெலிஃபோன்ட்டான். மற்ற அவன் 20ஆம் தேதி கனடாக்கும் போறான் மற்ற தங்கச்சியை பார்க்க டிக்கெட் புக் பண்ணிட்டேன். என்னட்ட வந்துட்டு அங்க போய் 20ஆம் தேதி கனடா கனடா தங்கச்சி கொஞ்சம் சுயினம் வந்து அவ அந்த வயது போன அதற்கெல்லாத்தானே பார்க்கிறவ தெரியும் தானே உங்களுக்கு. அப்போ கொஞ்சம் பாரங்கள் இதாண்டு கொஞ்சம் ஆளுக்கு இல்லாதம் வந்து அந்த வேலையால் செய்ய அப்படி இப்படி தனக்கு வேலை செய்யணும்னா ஒரு ஆள் கதைக்க பக்கத்துல இருக்கிறது நல்ல மண்டாப்பல. இப்ப சரி போய் ஒரு மாதம் நின்றுட்டு வருவா. அப்ப இன்னட்ட அவக்கு இருந்த பொழுதுதான் மாமி அதான் இருந்தாப்பல அக்கா உங்கள்கிட்ட வர போறேன் நான் தாராளமா வரலாம். எனக்கு அதை விட சந்தோஷம் என்ன இருக்கும். அதான் ட்ரெயின்ல 3 மணித்தியாலம் 2.5 மணித்தியாலமும் 3 மணித்தியாலம் தான் பண்ணி ட்ரெயின்ல. இப்ப கார்ல போறேன்டாத்தான் 4.5 மணித்தியாலம் ஏதோ ஓடியாடுறதுதானே. இப்ப சந்தோஷமா இருந்தது. அப்பதான் நான் நினைத்தேன் வெளியில் அப்படி இப்படித்தான் வேணுமென்று. இல்லை இல்லை உங்களோட பாமுகத்தை முடிச்சு கொண்டு வெளியால எங்க போகலாம். அந்த அவர் தான் உண்மையா ஊக்கம் தந்தார். தனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையாக்கா நீங்கள் நெடுகாலம் அதுல தானே சந்தோஷம். உண்மையா எனக்கும் மிகுந்த மகிழ்வாக இருந்தது. எங்க வந்தீங்க? தங்கச்சி வந்திருக்கிறான். ஒரு இடம் போயில தங்கச்சி வந்து நிக்கிறா. அப்ப கனடால இல்ல இல்ல பாரிஸ் தங்கச்சி. பிரான்ஸ்ல. அவதான் எங்கட கடைக்குட்டி. முதல் 3 கிழமை தான் சொன்னவர். அவ தன்னட்டையும் பெற சொல்லு கனடா தங்கச்சி. அப்ப 2 கிழமைட்டு போயிருவான்னு நினைக்கிறேன். ஓகே வாணி நான் ஓமாம் நான் வீட்டை கேட்கலாம் பங்கு கொள்வேன் வாணிய. ஆமா நன்றி நன்றி வணக்கம். வணக்கம் வாணி. நான் பொது சிந்தனைக்கு வந்தேன்னா தவமலர் அக்கா நிக்க வேணுமெண்டு. ஆமாம் தவமலர் அக்கா நீங்க விடவேற்றீர்கள்.
இல்ல உங்களுக்கு இல்ல வாழ்த்துக்கள். நகலா ஏனென்றால் நிக்கிறேன். சிறப்பாக தொகுத்து வழங்குகிறீர்கள். அதற்கு ம். முதல்ல வாழ்த்துக்கள். எனக்கு திங்கள்ல நேரம் கிடைப்பது குறைவு. நன்றி நன்றி. என்னுடைய ஆமா. பொது சிந்தனை வாணி தரலாமா அல்லது பிந்தி போச்சா? சரி, நன்றி. என்னென்றால் நேற்று ஒரு கோவில்ல இங்க தேர் திருவிழா நடைபெற்றது. தேர் திருவிழாண்டா ஒரு மகிழ்ச்சியும் இருக்கும், அதே நேரம் நிறைய நட்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அந்த நேரங்களில் வருவது வழக்கம். ஆனா நேற்று இந்த எல்லாம் கும்பிட்டு பச்சை சாத்தி எல்லாம் முடிச்சுட்டு வீட்டை போறதுக்கு நிலத்துல விழுந்து கும்பிட பிள்ளையார் சந்நிதிக்கு போனால் என்ற சிந்தை நிறைய மயிர்கள் வாணிய தலை மயிர்கள் நிறைய. அதை கண்ட உடனே உண்மையிலேயே இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியம் வேண்டாம் அன்று அன்று சொன்னவங்க. எங்களும் பிள்ளைதான், நாங்களும் கட்டுறது இல்லத்தான். ஆனால் அந்த தலையில இருக்க அழகு, கூந்தல் அழகாக இருக்கும். ஆனால் அது உணவிலேயோ நிலத்திலேயோ கணக்க இருக்க பார்க்க நிலத்துல விழுந்து கும்பிடைக்க ஒரு அரியண்டமா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் எங்களுக்கு இருந்தது. அப்ப நான் அப்படி நினைக்கக்கூடாது பிள்ளையார் சன்னதியை வந்து நினைச்சு கொண்டு கும்பிட போனா நிறைய மயிர். அது எனக்கு ஒரு கோயிலும் அப்படி கணக்க மயிர்களை கண்டதில்லை. ஆனா நேற்று கண்டோன்னே எனக்கு ஓம்பாணி அதுதான் அதுதான். ஆமா, நிறைய கொட்டுப்படுது, நீங்க சொன்ன சரி. எல்லாருக்கும் கொட்டுது, எங்களை எல்லாருக்கும் தான் கொட்டுது. அப்ப எங்களையும் விழுந்து விழலாம் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம். ம் 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 தலைய விரிச்சோமா. போகக்கூடாது. நீங்க சொன்ன மாதிரி எனக்கு இப்பதான் தோன்றுது. நான் சில நிர்வாகங்களோட கதைக்கலாம் என்றபடியா தலையை நாங்க போட்டு கொண்டுதான் போகணும். ஆனா நீங்க சொன்ன மாதிரி நானும் விடியத்தான் தோஞ்சிட்டு போவேன் திருவிழாக்களுக்கு. உண்மையா தேவை அந்த என்ன தேர் திருவிழாவுக்கு அது விரதம் என்றபடியா என்ன தலையில தான் தோய வேணும் என்று வரும். அப்படி நாங்கள் இதன்னைக்குள்ள காயாது இதன்னாது டக்கண்டு போகணும்னு அவசரப்பட்டு வலிக்கிறது தானே அந்த ஒரு அவசர போக்கில் அதை விரிச்சு விட்டு போறோம். அதுவும் படாதான். ஐயோ, இனி இல்லையன்றளவு நிறைய மயிருள்ளாக்கள் விரிக்க எங்களுக்கு முன்னுக்கு இப்ப கற்பூர சட்டி ஏந்தி கொண்டிருக்கிறார்களுக்கு பின்னுக்கு வாரவாக பால் பால் கூட அப்படியே முகத்தில அடிக்குது வாணி அந்த தலைமை திட்டுப்பேக நிறைய மயிருள்ளாக்கள். கன்னடத்துல எனக்கு இந்த காட்சி கொஞ்சம் மாதிரி என்ன சாப்பாட்டுக்கு லைன்ல நிக்க அந்த பிள்ளை அங்க திரும்ப மிஞ்ச திரும்ப மூக்கில் எத்தனை தரம் அடிக்கும் எங்களுக்கு. அப்ப அதுகள் கொஞ்சம் நாங்கள் யோசிக்கத்தான் வேணும், தலைமையில மேல கட்டத்தான் வேணும். அது ஒரு எதிர்காலங்கள் அது தெரியல. இங்க வெளிநாட்டுல இருக்கிறார்களுக்கு நிறைய கொட்டுதுன்றதும் உண்மைதான். அதனாலேயோ தெரியும் அந்த சிந்தனை வந்தது. அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அந்த கும்பிடைக்குள்ள நிறைய மயிரோட அந்த இடத்தை பார்க்க அது எனக்கு ஒரு சிந்தனையா வந்தது. எங்கள் எல்லோரிலும் ஒரு தவறு இருக்கிறது, இதை உயர்த்தி நாங்கள் ஒரு முடி காட்டி கொண்டு போகலாமே என்ற மாதிரி ஒரு தோற்றத்தை தந்தது. அதுதான் என்ற சிந்தனைக்கு வந்தது. மற்றும்படி எனக்கு நீவி சக்காண்ட சிந்தனை நல்லா பிடிச்சிருக்கிறது. அவ அவன் கிறிஸ்தவ சிந்தனை இருந்தாலும் இயற்கையான ஒரு விடயத்தை அவ கொண்டு வந்தவ. அந்த பயம், நிச்சயமாக அந்த பயத்தை நாங்கள் குழந்தைகளுக்கு ஏற்படுத்தக்கூடாது. அந்த வேப்பமர உச்சியிலே பேயொன்று ஆடுதண்டு விளையாட போகும்போது கிள்ளி வைப்பாங்க, முளையிலேயே கிள்ளி வைப்பாங்கன்னு சொல்ற அந்த பயம் இந்த குழந்தைகளுக்கு நாங்கள் இங்கே ஏற்படுத்தக்கூடாது. ஏண்டா அடக்கி வைக்கிற குழந்தை வாய் பேசாம அல்லது ஒரு விடயத்தை சொல்லாம இருக்குது பாடசாலையில சரி பொது இடங்கள்ல சரி. ஆனால் அடக்காமல் ஒழுங்காக நல்ல விடயங்களை கூறி வளர்க்கிற பிள்ளைகள், பயம் இல்லாமல் வளர்க்கிற பிள்ளைகள் தெளிவாகவே தங்களோட விடயத்தை சொல்லுகிறார்கள். ஆதலால் நாங்கள் எதிர்வரும் காலங்களில் ஐரோப்பிய மக்களை பார்த்தாவது பயத்தை குழந்தைகளுக்கு ஏற்படுத்தக்கூடாது. அவருடைய சிந்தனை எனக்கு அப்படி வழிவகுத்தது. நிச்சயம் மற்ற சிந்தனை தந்த எல்லோருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வாணி உங்களோட பணிக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வாணி நான் இனி நிற்க முடியாது வாணி, நான் விட வருகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டுமாக ஒரு காலை வணக்கத்தோடு வாணி ஒரு பொது சிந்தனை தரலாமா? அதாவது இன்றைய எல்லோருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு காலை வணக்கம். அதாவது இன்றைய நாளிலே 2 விடயங்களை பற்றி பேசி இருந்தீர்கள். அது ஒரு ஐயாவுக்கு ஒரு நெருக்கடியான நேரம் என்பதுனாலே எனக்கு அதை பேச முடியாமல் போய்விட்டது. அது தொடர்ச்சியாக சிந்தனை தர வேண்டிய ஒரு நேரமாக இருந்தது. அதுல 2 விடயங்கள், இந்த காணிக்கை கொடுப்பது, காசு வேண்டுவது, அப்படி என்று மாம்பழம் கொடுப்பது என்று சொல்லி தங்கை நகுலா சிவநாதன் அவர்கள் கூறியிருந்தார்கள். அதாவது காணிக்கை என்பது, காணிக்கை கோவிலுக்கு கொடுத்து விட்டால் அந்த காணிக்கை எங்களுக்கு சொந்தம் அல்ல.
அது கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பொருள். அது யூத மதத்திலையும் கூட, இஸ்லாமிய முறையிலையும் சரி, இல்லை எங்களுடைய கிறிஸ்தவ முறையிலையும் சரி, அந்த காணிக்கை கொடுக்கப்பட்ட காணிக்கை வந்து அது கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. ஆகவே அந்த அந்த காணிக்கை பொருள் வந்து அந்த கடவுளுடைய ஆலயத்திலே இருக்கக்கூடிய ஊழியம் செய்யக்கூடிய குருக்களை சேரவணும். இதை தவிர படைக்கப்பட்ட பொருள்களாக இருந்தால் பாளையத்துக்கு வெளியிலே அவை சுட்டரிக்கப்பட வேணும் என்பது விதிமுறை. இப்படி ஒரு நிலை இருக்கின்றது. ஆகவே சரி, அது சரி, நீங்க சொன்னது சரி அண்ணா. பாளையத்துக்கு வெளியிலே சுட்டரிக்கப்பட வேணும் என்பதுதான் அந்த இப்ப இன்றைக்கு நாங்கள் விடுதலை பயண நூலில் வாய்ச்சி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு முதலாவது சகோதரி ஜியானலிசன் அவர்கள் கூறியிருந்தார்கள். ஆகவே இந்த விடயங்கள் எல்லாம் வந்து பார்க்கும்போது, அதாவது அந்த விதிமுறைகள் நடைமுறைகளை தான் எங்களுக்கு கற்பிச்சு தருகுது. அதாவது பொருட்கள், அதாவது இந்த சாதாரணமாக இப்ப கோயில்ல இருக்கக்கூடிய அந்த காணிக்க கொடுக்குற இதெல்லாம் வந்து பொதுமக்கள் சாப்பிடக்கூடாது. அது கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. அந்த கோயிலில் ஐயா இருக்கிறார், ராமதான் குருக்கள் ஐயா இருக்கிறார். நாங்கள் கொண்டு போய் நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த காணிக்க பொருள் அவருக்கு சொந்தமானது. அதை அவர் எது வேண்டுமானாலும் செய்யலாம். அதாவது சாதாரணமாக அவருக்கு அந்த விதிமுறைகள் தெரியும், என்னென்ன செய்ய வேண்டும் என்பது. அதை பற்றி நான் விவரிக்க வரவில்லை. ஆகவே அது செய்யணும். ஆனால் இந்த மிகுதியா இருக்கக்கூடிய படைப்பு பொருட்கள் அனைத்தும் நாங்கள் சாப்பிடக்கூடாது. அது பாளையத்துக்கு வெளியிலே சுட்டரிக்கப்பட வேணும். அந்த சுட்டரிக்கப்படும் போது இப்படித்தான் அந்த வேதாகமம் சொல்லுகிறது. அதாவது சுட்டரிக்கப்படும் போது அதிலிருந்து கிளம்பும் புகை கடவுளிடம் போய் அந்த காணிக்கையாக சேருகிறது என்பது ஒன்று. இரண்டாவது, தங்கை அவர்கள் கூறியிருந்தீர்கள் ஆடை பிரச்சனை. இது ரெண்டும் எனது இதயத்தை தொட்டபடியால் இது விடயங்களை பற்றி கொஞ்சம் பேசுவது முக்கியமாக இருக்கின்றது. காரணம், ஒரு காலத்துல ஐரோப்பிய குருமார்கள் இலங்கையில இருந்தார்கள். அந்த காலத்துல வந்து இளவாலையில சென்ட் ஜேம்ஸ் என்று சொல்லி ஒரு ஊர் இருந்தது. இளவாலை சென்ட் கான்ட்ரஸ் காலேஜ் மற்றது இளவாலை கான்வென்ட்டுகளுக்கு பக்கத்திலே ஒரு சர்ச் ஒன்று இருந்தது. அங்க வந்து கூடுதலாக வெள்ளக்கார சுவாமிமார் தான் இருந்தார்கள். அதாவது இத்தாலியை சேர்ந்தவர்கள், ஸ்பெயினை சேர்ந்த சுவாமிமார் அப்படி இருந்தார்கள். இதுல டெசி என்று சொல்லி ஒரு சுவாமி இருந்தார். அவர் வந்து துப்பட்டி போடாமல், அந்த மேல போடுற துப்பட்டி போடாமல் கோயிலுக்கு போனால் சப்பிரசாதம் கொடுக்க மாட்டார். அதாவது மற்றது அரைகுறை ஆடைகள் அணிஞ்சு கொண்டு போனால் இதென்றால் சப்பிரசாதம் கொடுக்க மாட்டார். கோயிலுக்கு போகும்போது ஒழுங்காக இருக்க வேணும் இதென்று. அதே நேரத்துல கோயில்ல சத்தம் கூட கேட்கக்கூடாது. ஒரு இட்டாலி ஃபாதர் டெவிட் சொல்லி இருந்தவர், அந்த கோயில்ல உள்ள ஆக்டிவ் நாய் கோயிலுக்கு போய்விட்டது. அது போய் குலைச்சு கொண்டு இருந்தது. இவர் பூசியை என்ன செய்திருக்காருன்னு சொன்னா, பூசியை நடுவில் நிப்பாட்டி போட்டு துவக்கெடுத்து கொண்டு அந்த நாயை சுட்டு போட்டு வந்துதான் பூசை வச்சார். அப்படியான ஒரு அந்த ஒழுக்க நெறிகளும் கட்டுப்பாடுகளும் அந்த காலத்துல இருந்தது. மற்றது இப்ப இங்க சகோதரி ஜியானலிசன் அவர்களுக்கு தெரியும், இந்த மாதா காட்சி கொடுத்த இமாக்குலேட் கான்செப்ஷன் என்று சொல்லி அந்த ரீடிபேக் மாதா என்று சொல்லி சொல்லுவார்கள். அவ அந்த கோயிலுக்கு போயிருக்கிறான் நான் நினைக்கிறேன். நேவிஸ் பிலிப் அவர்களுக்கும் தெரியும். அந்த கோயில்ல வந்து இப்ப இப்படியான அரைகுறை ஆடையோட இந்த பிள்ளைகள் வரும்போது அவர்கள் ஒரு 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 அதை என்னன்னு சொல்றது, ஒரு துண்டு மாதிரி, ஒரு மேல போடுற ஒரு போர்வை மாதிரி வச்சு போத்து கொண்டு போ கோயிலுக்கு போத்து கொண்டு போன்னு சொல்லி சிஸ்டமர் வச்சிருப்பினோம். இதண்டு மற்றது அந்த அரைகுறை மினிஸ்கர்ட் அப்படி போட்டு கொண்டு வந்தால் அதுக்கும் ஒரு துண்டு கொடுப்பினும் கட்டி கொண்டு கோயிலுக்குள்ள போய் மற்றவைக்கு பாவத்தை விளைவிக்கிற அளவுக்கு அவர்களுடைய சிந்தனையை மாற்றுற அளவுக்கு செய்யாதே அப்படின்றது. இது இப்ப வந்து இதுதான் முக்கியமான கதை. இதை கேளுங்க. பிரான்ஸ்ல வந்து இப்போ ஒரு சட்டம் ஒன்று இயற்றப்படுகிறது என்னன்னு சொல்லி சொன்னால், அதுக்கு எப்ப இந்த செப்டம்பர் மாசம் பாராளுமன்ற தொடரில் அந்த சட்டம் வருகுது. இங்க வந்து அரைகுறை உடைகள் யாருமே போடக்கூடாது என்பது இந்த பிரான்ஸ்ல. ஆமா கை இருக்கல்லோ, அங்கங்கள் அதுகள் இதுகள் தெரிகிற அளவுக்கு அப்படி உடுப்புகள் போடக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டம் வரப்போகின்றது. அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. ஏனென்றால் நாட்டில இந்த டிஜிட்டல் வேர்ல்டுல வந்து இல்லாத பாவங்களும் இல்லாத சாபங்களும் இல்லாத கிரிமினல் பார்த்து பிள்ளைகள் எல்லாம் நாசமா போச்சு. அதே நேரத்துல 16 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் இனிமேல் கையில ஐபோன் வச்சிருக்க கூடாது, ஸ்மார்ட் போன் வச்சிருக்க கூடாதுன்ற ஒரு சட்டமும் இயற்றப்பட பள்ளிக்கூட பாடசாலை பிள்ளைகள் வச்சிருக்க கூடாது. இலங்கையில பாடசாலை பிள்ளைகளுக்கு தான் அந்த சட்டம். 16 வயது பிரான்ஸ்ல இணையமா கல்வி வந்து முக்கியமான ஒரு பாடமாக இதா இருக்கிறது. பிரதமர் சொல்லிட்டாங்க. அப்ப அந்த இதுவும் இந்த இதுவும் இந்த ரெண்டும் வந்து ஆகவே வந்து
உண்மை இந்த ரெண்டு விடயம் முக்கியமான விடயம் என்றபடியால் நான் அதை பற்றி செய்திருந்தேன், சொல்லியிருந்தேன், சொல்வதற்கு முன் வந்தேன். ஆகவே நீங்கள் இனி உங்களுடைய பொது சிந்தனை இதங்கள் ஆகவே நல்ல நல்ல விடயங்களை நாங்கள் எப்போதுமே கருத்தில் எடுத்துக்கொண்டு இதன் மூலம் மற்றது லூர்திலையும் வந்து இப்போ அதே மாதிரி நிலைமைகள் உருவாகி இருக்கின்றது. ஆனால் லூர்துக்கு வெறும் சனத்தொகையை கட்டுப்படுத்த முடியாது. ஆகவே எல்லாருக்கும் அந்த துண்டுகள் வைத்து கொடுக்க முடியாது. ஆனால் இருந்தாலும் அங்கே உள்ள சிஸ்டமர் அதை சுட்டி காட்டுகிறார்கள், உங்களுடைய உடைகளை உங்களுடைய உடலை மறைத்துக் கொள்ளுங்கள் அப்படி என்று சொல்லி. ஆகவே தொடர்ச்சியாக உங்களுடைய பொது சிந்தனையை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். இதுக்கு தந்த சந்தர்ப்பத்துக்காக நன்றி கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் தங்கியே. நன்றி. வணக்கம். வணக்கம் மணி. வணக்கம். நானும் செல்விக்கு ஒரு பாட்டோடு பிடிக்கலாம். கொஞ்சம் கிளி குருவி மைனாவே கூட்டமாய் கூட்டமாய் செல்வியின் தோளில வந்து அமர்ந்திருக்கிறாங்க. வணக்கம். அப்ப இது இந்த ஆடைய பற்றி சொல்லும் பொழுது வாணி எனது செல்வி அவர்களை மன்னிப்போட ஒரு நிமிடம். நான் இங்க டாக்டர் நினைக்கிறேன். வாணி அவர்களின் இது அப்போது கோமலர் அவர்களிருந்து எல்லாருடைய குரலும் வருகிறது, வாணி அவர்களின் குரல் வரையில. அதற்காக பாருங்க. நன்றி, வணக்கம். எங்களுக்கு வருகுது வாணி இந்த குரல் வருது. வாணி கதைச்சாத்தானே வரும். இல்ல இல்ல, அவ கதைச்சது வெளியில வரையில கூட. சரி, இப்போ சொல்லுங்க. வாணி நன்றி. இப்ப வரு. தேங்க்யூ அக்கா. ஓகே, வணக்கம். நானும் அதை சொல்லதான் வந்தேன், நடக்கல வந்துட்டேன். எவ்வளவு எல்லாம் கழிச்சிட்டோம். ஓகே, சரி. வெப்சைட்ல வரையில இல்ல இல்ல, அதை இங்க நான் கிளிக் பண்ணிட்டு இங்க கோ பண்ணிருக்கோம், மறந்துட்டேன். நன்றி. சரி வாணி, இந்த எனது அக்காவின் மகள் ஒன்று கனடாவில் இருந்து தாயகத்துக்கு வந்திருக்கிறார். அவர் இப்பொழுது நல்லூர் திருவிழாவுக்கு இந்த கொடியேற்றத்துக்கு சென்றாராம். அவரோட அயல் நாட்டு ஒரு பெண்ணும் அவரது நண்பியும் சென்றிருந்தார்கள். கேட்க இல்லையா? கேக்குது கேக்குது. இல்ல, சின்ன அவர் வணக்கம் சொல்றாரு, அது அவருக்கு ஒரு வணக்கம் சொல்லிட்டு அவருக்கு. சரியா? காயா 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 வணக்கம். வணக்கம் சொல்லி அளவுக்கு வளர்ந்துட்டாது கிடையாது. வணக்கம். அவர் சிரிப்ப பாருங்க. ஆயா குட்டி வணக்கம். வணக்கம் குஞ்சு. வணக்கம் சொல்றேன். சரியா, தொடருங்களா. காயம்மா வணக்கம். சும்மா இருக்கிறீங்களா? ஓ, வணக்கம் மாமி. ஓ, சோ கியூட். எப்படி? வணக்கம் மாமி. ஆறா இருந்த மாதிரி இருக்கு. கதைக்க வருகுதுன்னு உங்களுக்கு மாதிரி இருக்கு. இவர் மாதிரி தான் மணி சின்ன ஆறாவும். சரியா? அவரையும் சைனீஸ் போட்டு புள்ள சைனீஸ் பொம்மை என்றுதான் நாங்கள் முந்தி சொல்றது. வணக்கம் எல்லாம் சொல்லுதுடா. பாட்டி பொட்டு வைக்கல, பொட்டு காணுமே. காயாட பொட்டு அங்க விளங்குது. இல்ல விளங்குது பொட்டு. அங்க தொட்டு காட்டுறா. ஓ, பொட்டு வைக்க சொல்லுங்க பாட்டிய. அப்பெல்லாம் போட்டு பொட்டி பாட்டி பொட்டு வைக்கல பிள்ளைக்கு. பாத்தீங்களா? தொட்டு காட்டுறாரு. தலையில தென்னை மரமெல்லாம் இருக்குது. சரி வாணி, நான் சிந்தனைக்குள்ளே வருவேன். எனது அக்காண்ட பிள்ளையும் பக்கத்து நாட்டுக்கார ஒரு பிள்ளையும் அவரது நன்றியும் தாயத்துக்கு நிற்கிறார்கள். இப்பொழுது நல்லூர் திருவிழாக்கு கொடியேற்றத்துக்கு சென்றார்களாம். சாரி உடுத்துக்கொண்டு கொடியேற்றத்துக்கு போனார்களாம். அங்க வந்து அந்த சனத்துக்கும் இந்த கனடாவிலேருந்து போன ஐஸ்லாண்ட்ல இருந்து போனார்கள் மாதிரி சரியா அந்த கொட்டை வைக்க அங்க புக்கையில உடனே ஆட்டோ பிடிச்சு கொண்டு வந்து திரும்பி பஞ்சாபி போட்டு கொண்டு போனார்களா. பரவாயில்ல, பஞ்சாபியாச்சும் போட்டு பஞ்சாபி போட்டார்கள். ஆட்டோவுக்கு 500 ரூபா போறதுக்கு 500, ஆட்டோவுக்கு 500 ரூபா கொடுத்து திரும்பி போய் திரும்பி ஒரு போட்டு அந்த ஒரு கொஞ்ச நேரம் போறதுக்கு கொடியேற்றத்துக்கு பாக்குறதுக்கு அப்படி போனார்களாம். தங்கச்சியார் செல்வோன் அடிக்கும் பொழுது இல்ல இல்ல காசை விடுங்கள. இப்ப சாரியோட போனா என்ன அது நிக்க உணவு வேர்த்து கொண்டுனானே அதுல என்ன நடக்குது? நாட்டிலே சீல கொடுத்து கொண்டுதான் இருந்த நீங்க இப்ப இன்றைக்கும் சிலர் வந்து இறக்கும் வரைக்கும் சாரி விடான்னு இருக்கிறார்கள். ஆமா,
அப்படி வீட்டிலேயே சாரி உடுத்தியல் அப்படி இப்பதான் இதுக்கு இந்த சனங்கள்ட அந்த என்ன பணத்தின் இல்லை என்னென்னா மற்றவர்கள் இப்படி நிற்க நான் சாரியோட பாட்டுக்காடு நிற்கிறதோ ஒன்றும் நிற்கிறது தானே. இப்போ அங்கே எல்லாம் அநேகமானவர் இப்போ சில கோயில்களில் பார்க்குறோம் சட்டையோட நிற்கிறார்கள் ஐயா. ஆமா ஆமா. ஓ அந்த பெரிய சட்டையை போட்டு கொண்டு கோயில்ல நிக்கிறாரு. அதான் நிற்கிறேன். இப்போ என்னன்னா அவைக்கு சரியான வெக்கையா சரியான வெக்கையா உண்மையிலேயே பஞ்சாபியதில் விட சாரி காத்துப்படும் பின்னால் சைட்ல எல்லாம். உண்மையிலேயே அது ஒரு இலகுவான உடுப்பன்னு நினைக்கிறேன் நான் காத்ததுகளுக்கு. அப்படி சனம் எல்லாம் அந்த அளவுக்கு முன்னேறிட்டுது. மற்றது எனக்கு டேவிட் அண்ணா சொன்ன இதில் அந்த அபராதம் பிரான்சில் விற்கிற கதை சொல்லி இருந்த பொழுது நான் அந்த இதுக்கு தான். ஆனால் அபராதம் விதிக்கிறார்கள், அது ஏற்றுக்கொள்ள. ஆனால் அதே நாட்டில தான் அண்மையில் இப்ப கையில்லாத சட்டை போட்டால் இவ்வளவு காசு அபராதம் என்றால், ஆனால் நிர்வாணமாகவே ஒருவர் போயிருந்தார் ஒரு பெண். அது அப்பொழுது அந்த காசு தண்டப்பணம் கட்டணும் அந்த அரசாங்கத்துக்கு விழிப்புணர்ச்சி வரையில போல. இப்பதான் நம்மளுக்கு செய்திருக்கேன். அதைத்தான் அப்ப விட்டுட்டு இப்ப அதுக்கு கூட வராது நடக்கும். அதுக்கு கூட வராத இனி விதிப்பினா அது கையில்லாத சட்டை போடுறதுக்கு அபராதம் விதிக்கிறது. போட்டு ஒரு குறுக்க கட்டு மாதிரி மற்றது மேல கிடக்குது. அது அப்படிப்பட்ட சில ஆடைகளுக்கு விருப்பம் தானே வாணி ஆடை. இல்ல அப்படி இல்ல, கையில்லாம சட்டத்துக்கு இல்ல அபராதம். இப்ப எப்படி போடுறாங்க குளிக்கிறோம் தானே, அந்த காலத்துல குறுக்க கட்டி குளிச்சோம் தானே. அதே மாதிரி எல்லாம் இப்ப உடுப்ப அந்த நெஞ்சு மேல அப்படியே குறுக்க மாதிரி அப்படிதான் கட்டிக்கணும் இப்ப கோயிலுக்கு போவாங்க. ஒரு பக்கத்தோட ஒன்றும் இல்ல, ஒரு பக்கத்தோட ஒன்றும் இல்ல. சமக்கட்டோட அப்படியே கற்பனை பண்ணுறது இங்கால ஒரு பக்கம். அப்ப அதை சரியான அசிங்கம், பாக்குறதுக்கு அசிங்கம். இல்லை எனக்கு என்னண்டா இப்போ கொஞ்சம் அம்மாக்கள் உடுப்பலை சொல்கிறேன் இல்லை பொம்பளை பிள்ளை உள்ளாக்கள் ஐயோ ஆக்களை போடுங்க இப்படி வளர்ந்து கொண்டு வாரது இதண்டாலும் கொஞ்சம் இதண்டாலும் இப்படி உடுப்பாட தெரியுது வளர்ந்து வாரது என்னத்தை போட அதுவும் இல்லாம வாணி இப்ப அந்த கல்யாணத்துக்கு அந்த தோழி பெண்கள் போறாங்க தானே, அந்த தோழி பெண்களோட அந்த அசிங்கமான கோலத்தை என்னத்தை சொல்றீங்க? நீங்கள் அங்காட்டிக்கான அந்த கோயிலுக்குள்ள ஆலயங்கள்ல போய் அந்த கடவுளுக்கு முன்னால அந்த ஃபாதர்ஸுக்கு முன்னால அப்படி நிக்கிறாங்களே, பாக்குறவங்களுக்கு வெக்கமா இருக்குது. அப்ப அந்த அது பாருங்க, ஒரு அழகான சாரியை உடுத்து நல்ல வடிவா போகலாம் தான் நாங்கள் தோழி பெண்கள். அது குழந்தை பிள்ளைகள் போட்டா பரவாயில்லை, பருவ பெண்கள் அப்படி போட்டுக்கணும் நெஞ்ச காட்டிக்காண்டு அப்படி போடும்போது சரியான ஒரு கேவலமான ஒரு விஷயம். அதுக்காக தான் அந்த சட்டங்கள் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல இப்ப சிலர் சாரி என்ற வேலையும் சாரி கட்டுக்கிறாங்க, கட்டாமலே இருக்கலாம். அதுக்காக அந்த சட்டங்கள் வந்துருக்கு. இல்ல சில இளம்பிள்ளைகள் சாரி என்ற பேர்ல சாரி கட்டுகிறார்கள், அதை விட கட்டாம ஜீன்ஸை போட்டு வரலாம் போலவும் இருக்கும். சரியா? அது அவ்வளவு வயிறும் தெரியாது ஒன்றும் தெரியாது. அப்போ லாங் டப்பை போட்டு ஒரு சல்வாரை போட்டு ஏன்னா அது தெரியல. இப்போ அவர்களும் அம்மா அப்பா அண்ணா சகோதரங்களுடனே வருகிறார்கள். இப்போ ஒரு மனைவி எடுத்தால் கணவர் மனைவி பிள்ளைகள் கண்ணாடி என்னத்துக்கு வச்சிருக்கிறான். சரி மற்றவங்களை விட நீ கண்ணாடி பார்க்குறான், ஒரு உடுப்பை போடுறான், உனக்கே தெரியணும் எது சரி எது பிள்ளையாட்டு. அதையும் மீறி போகிறான்னு சொன்னால் 4 பேர் தன்னை பார்க்கணும், தன்னை பஞ்சாயத்தையே பார்க்கணும், தன்னை அம்மா பார்க்கணும், தன்னை சகோதரியை பார்க்கணுமென்று தானே. அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு நாங்கள் சின்ன பிள்ளை இப்போ சிலர் பார்த்தா கதையோ கதைனா கழிச்சார்கள் ஒரு காலத்தில். சரியா? ஒரு காலத்தில் இது என்னது இப்போ உண்மையிலேயே இந்த பிள்ளை ஒரு அண்ணாவோட ஒரு அப்பாவோட அம்மாவோட தான் இந்த பிள்ளை போகுது, கண்ணாடி பார்த்தானே போகுது. அப்போ இதுக்குள்ளே நாங்கள் என்ன தகதிக்கிறது? இப்போ நாங்கள் பார்க்குற மாதிரி தான் அவர்களுக்கு அது பிடிச்சிருக்குது. இல்லை முன்ன காலத்தில் வாணி இப்போ நீங்கள் அப்போதை குளிக்கிற கதை சொல்லி போட்ட அந்த ஈரத்தை தலை துளைக்காம போறாத சொன்னால் முந்தினாலத்தில் இப்போ எங்களுடைய அம்மா ஆச்சியாக்கள் எங்களோட பக்கத்து உறவுகள் எல்லாம் போன போது நீள தலைமை தோஞ்சு போட்டு அப்படியே முடிஞ்சு கொண்டுதான் கோயிலுக்கு போட்டு கோயில் முடியும் வரை நின்றுதான் வந்தார்கள். ஆனா இப்ப ஒரு இந்த அளவு ஒரு அரையடியில கூந்தல் வச்சிருக்கிறக்கு தோஞ்சு போட்டு போயிடலாதது அந்த அளவுக்கு காலம் மாறிடுச்சு. அது ஒண்ணும் செய்யல தானே. அப்ப தலைக்கு கோயிலுக்கு நாங்கள் போறோம் என்று சொன்னா நாங்களாம் உணர்ந்து நாங்களும் ஒரு கொண்டைய போட்டு கட்டி போட்டு ஒரு இதை போட்டுக்கொண்டு போகலாம் தான் அந்த மாதிரி. அப்படி இல்லைன்னா நேரத்தோட ஒளிம்பி தோஞ்சு போட்டு நாங்கள் போவோம்.
இல்லை அதான் அது பப்பு கண்ட ஒரு உடுப்பு இருக்கும், பாக்கு கண்ட ஒரு உடுப்பு இருக்கும், முந்தின கோயிலு கண்ட ஒரு உடுப்பு ஒரு இருக்கும். இதுக்கு போனா கோயிலுக்கு போனா தலை விரிச்சு போகாது என்று அந்த சொல்றது. தலை விரிச்சு தான், மற்றது வீட்லேயே தலை விரிச்சு சாமி கும்பிடாதீங்கன்னா சொல்வார்கள். தலை விரிச்சு போட்டே கூடாதுன்னு நிக்க விடுறே இல்ல, கூடாதுன்னு சொல்லி. சும்மாவே எங்களுக்கு எங்கட அம்மா மாக்கள் சொல்லியிருந்தாங்க, நாங்க தலை வச்சுட்டு நிக்க கூடாது, வெளியில வீட்டுல இருந்து ஆம்பளைகள் புருஷன்மாரோ தகப்பனோ வெளியில போற நேரத்துல பொம்பளை தலை விரிச்சிட்டு நிக்கிறது கூடாதான், அப்படி நிக்க கூடாது, ஒரு நாளும் தலை விரிச்சு போட்டு நிக்க கூடாதுன்னு சொல்லி தந்தாரு. எங்களுக்கு அப்படித்தான் சொல்லி முகம் செஞ்சலிப்பா இருக்க வேணும். ஆனா இப்ப எல்லா இடத்துலயும் தலைவிரி மூலமா தான் பெண்கள் போறாங்க, கல்யாண கட்டினரோட அப்படித்தான் போகுது. அப்ப அது என்னத்த சொல்றது, அந்த காலத்துல எங்களுக்கு சொல்லி தந்த பழக்கங்கள் எங்களுக்கு மனசுல இன்னும் நிக்குது. அப்படி எங்களுக்கு என்ன, அப்ப நாங்க அதை கடைப்பிடிச்சுக்கிட்டு வரோம். தலைவிரி மூலமா கோயிலுக்கு போகவே கூடாது. ஆனா அது என்னத்த சொல்றது, போற விடால நாங்க என்னத்த சொல்றது, அதுதான் திருந்தேன். இல்லை சொன்னால் அது வந்து எனக்கு ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை பப்பில் போடுற உடுப்பை தான் கோயிலுக்கு போட்டு வந்துட்டு மறந்து போய் சொல்கிறேன், எனக்கு தாங்கல அது எப்படி கேட்டு போட்டு பண்ணி வந்திருப்பேன். அது பின்னால் இருந்த ஆண்கள் அவரால் கும்பிட முடியாமல் போச்சு, டிஸ்டர்ப் இந்த பொம்பளையால் பட்டையால், சரியா சின்ன இளம் பட்டை உண்டு. போயிட்டு சொல்கிறேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணேல, அது ஏன்னா அது டொப் நிற்கிது இடுப்பில் போட்டு இந்த டொப், சரியா ஜீன்ஸுக்கு இட்ஸ் ஓகேண்டா. நான் என்ன இட்ஸ் நாட் ஓகே, இட்ஸ் நாட் அ பார்க் டெம்பிள்னு போட்டு வந்தேன். அது நான் போன நோண்டி கொண்டு அதை பற்றி அக்கறையும் இல்லை, பாய் ஃப்ரெண்டோட போன நோண்டி கொண்டு இருக்குதுன்னு அதை பட்ட. அப்போ இதில் கழிச்சு தான் என்ன கதை கட்டமா தான் அது வந்து ஆலய தலைவிரி கோலமாயிருந்தாலும் பரவாயில்ல, கல்யாணம் முடித்து குமார் பிள்ளைகளை வைத்திருக்கிறவர்களே பெரிய மனுஷிகளை தலைவிரி கோலத்துல நிற்கணும் அதிகம் பேர். ஆலய பரிபாலன சபையினர் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கக்குள்ள நாங்கள் சின்ன பெரிய சொன்னோம், சிவதர்சினி அவர்கள் வாங்கோ, சொன்னதீசன் அண்ணா பேசுங்கோ. இனிய உற்சாகமான வணக்கம் வாணி மோகன் மற்ற எல்லோருக்குமே. நான் இந்த உரையாடல கேட்டுக்கொண்டு இருந்தேன். நான் ரெண்டு பேர் இணையலாம் நினைக்கிறேன். மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. நாங்கள் அப்போ அப்படி இருந்தோம்னு சொல்லும் போதெல்லாம் அது அவைகள் காது கொடுத்துக்க கைனம் அவைக்காத ஒரு புலம்பல் மாதிரி தான் இருக்கு. நாங்கள் அப்படி இருந்தோம், என்ன ஒரு காலத்துல சாரி பிளவுஸே போடாம இருந்த காலம், செருப்பு போடைகளை பகுதி பண்ணின காலமும் இருந்தது. உம்மவர்கள் சாரி பிளவுஸ் போட்டாலே நக்கல் அடிச்ச காலங்கள் இருந்துதான் மாறி இப்ப வந்தோம். இப்ப திரும்பி சாரி பிளவுஸ் இல்லாம அப்ப இருந்ததுதானே திரும்பி வேற இருக்குது. அப்ப நாங்கள் தான் மாறையிலோண்டு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அடுத்தது ரெண்டாவது பிள்ளைகளுக்கு இப்ப ஒருவர் நீங்க சொன்ன அந்த கருத்துக்கு தான் மாறன். இப்ப ஒருவர் நக்கல் அடிச்சு ஐயோ இது இப்படியான்ற தன் பிள்ளை அப்படி இருக்காத வரைக்கும் உலகத்துக்கு அறிவுரை சொன்னவர் பேர் தங்கட வீட்டுல இல்ல தண்ட சொந்த இருக்க மாதிரி. ஏனண்டா அது அன்றாடம் சொல்லும் போது அதை கேட்கிற தன்மைகள் எல்லாம் இப்போ இல்லை, எங்க இருக்கிறது. சொன்ன உடனே ஓம் அம்மா நான் அப்படி செய்யறேன் இப்படி செய்யல, அது ஓம் அப்பா செய்யறேன்ட்டு உடனே செய்யல. இப்ப சகோதரங்கள்னு சொன்னா அவ திருப்பி கேட்கணும், உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு எப்படி போறான் இல்ல உங்களோட பாய் ஃப்ரெண்டு எப்படி வர எல்லாம் கேள்வி வேறே. அவியல் தங்களோட வாயை மூடிக்கொண்டுதான் போயிடணும் இந்த நாட்டுல அவர்கள். ஆனா நீங்க சொன்ன ஒரு விஷயம் சரி, எந்த இடத்துக்கு எப்படி போகணும்ன்றதை நாங்க சொல்லுவோம். பப்புக்கு போறது அப்படி, கிளப்புக்கு போற அப்படி, வெளிநாட்டுக்காரோட பழகைகளை அப்படி போங்க, என்னடா அங்க இவர்கள் இப்படி கொடுக்க போட்டு அவர்கள் சிரிப்பினான். ஆனா கோயில் கண்டு வரைக்கும் இப்படி போடுங்கன்றதை சொல்லத்தான் வேணும். அது நாங்க மெல்ல ஊசி வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி மெல்ல சொல்லி கொண்டு வரைக்குள்ள பழகுனீங்கன்னு சொன்னா, சின்னத்துல இருந்து பழகுனா நீங்க திரும்ப சொல்ல தேவையில்லை. நான் சில நேரம் சொல்ல விட்டு சொல்லுவேன். இப்ப நேற்று கூட சொல்றேன், நேரம் போச்சு தெருக்கு போறதுக்கு, பரவாயில்ல சல்வாரை போட்டு போவோம். இல்லை நான் சாரி இப்போ பரவாயில்ல லேட் ஆகினாலும் பரவாயில்லன்ட்டு சாரியை தேடி தயார் பண்ணி அதுதான் உண்மையில அந்த பிள்ளைகளுக்கு அழகா இருக்கணும் உண்மையில இருக்கு. அது சொன்ன ஒரு காலத்துல கொஞ்சம் பெரிய வெட்டுகள் இது. ஆனா நான் என்னமோ ஒரு கருத்து முன்வைக்கலாம். இப்ப சாரி தான் பண்பாடான ஆடை, அதுதான் அடக்கமான ஆடை என்றதை மாற்றி இப்போ நாங்க சொல்லலாம், நாங்க பஞ்சாபியோ முழுசா போடுங்க, பஞ்சாபி கை மட்டும், அதுதான் அடக்கமான அடக்கமான பின்னி போட சொல்லணும். அதே மாறுங்க பிரச்சனை. சும்மா சீலையண்ட பேருக்கு எல்லாமே தெரியுது, அதெல்லாம் வைக்கலாம். இப்ப பெரியவர்கள் தான் கூட அதுகளை வைக்கிறாங்க, வச்சு சல்வார் போட்டு போகலாம். ஆனால் எந்த இடத்துக்கு அது இடம் பொருள்ன்றது எப்பவுமே அதை ஒரு படிச்ச மனுஷருக்கு வேணும் தானே, எந்த இடத்துக்கு எப்படி போகணும்ன்றது அது கட்டாயம், அது முக்கியமான விஷயம். மற்றபடி இப்ப நீங்க மற்ற வேண்ட பிள்ளை போடக்குள்ள சொன்னீங்க தானே, அப்போ உங்களுக்கு சைக்கிள்னானே நீங்கள் சொல்கிறீங்க,
உண்ட பிள்ளை போடக்குள்ள இப்ப அது ஒரு சைக்கு உளவியல். அண்மையில நான் என்ற 5 வயது 4 வயது பிறந்ததுல இருந்து பாக்குறேன். அதனால எனக்கு அது விகாரமா தெரியாத பட்சத்துல நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கொண்டு போறேன். இன்னொரு பிள்ளைய நான் புதுசா பாக்கு அது ஒரு உளவியல் தான். அது சாதாரணமான விஷயம் இல்லை. இப்போ நான் என் வீட்டுக்காரோ இல்லை இப்போ இன்னொரு ஃப்ரெண்டோ தன் பிள்ளைய குழந்தையிலேருந்து பார்த்தபடி அவைக்கு அது இந்த பிள்ளை இப்படி போடல, எனக்கு அது விகாரமா தெரியல. ஆனா இன்னொரு ஆண்ட பிள்ளைய பார்த்தோம்னா நாங்கள் பூந்து பார்ப்போம். அது நாம் மாறவணும். சில விஷயத்துல நாங்கள் கொஞ்சம் அப்படி சொல்ல முடியாது, உளவியல்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப மற்ற அவன் பிள்ளை ஒரு பிள்ளையோ மனைவியண்டு வெங்கலன் சரியா, அது உனக்கு ஏதோ ஒன்று உனக்கு கொடுத்தது உனக்கு சைக்கிள்லன்னு தான் நீ சொல்லி கொண்டிருந்த. நீ தான் இன்னும் கொஞ்சம் அது உனக்கு சொல்ல தெரியாது உண்ட பிள்ளை இப்படி போடன்ட்டு. இப்போ அதே ஆக்கல்ற பிள்ளைகள்ன்ற போடைக்கல அண்மையிலும் பார்க்குறேன். அது மாதிரியே பப்புக்கு போடக்கூடிய ஒரு உடுப்பத்த பிள்ளை போட்டிருக்கு, ஊரில் நிற்கிது. எனக்கு எல்லாம் என்ன யோசனைண்டா, இந்த பிள்ளை அந்த இடத்துக்கு வரும் வரைக்கும் இருந்திருக்க முடியாது அந்த உடுப்போட. இருக்கேனாது அது கலக்கு மேல கால் போட்டு இருக்கேலாது எப்படி ஊருக்கு போய் ஒரு அம்மா அப்ப இந்த உடுப்பு இப்போ ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்கிற உடுப்பு உங்களுக்கு தேவையா? அதை அப்பாவோ அம்மாவோ அண்ணனை பார்த்து கொண்டு இருக்கணும், ஊரவர்கள் விட்டவர்கள் எல்லாம். அப்ப இன்னைக்குல பார்த்தாது தாய் எல்லாரும் தான் நடக்குது விளையாட்டு இல்லை. அதுல நிறைய இருக்கு. இப்போ நான் இதை போட்டுக்கொண்டு தான் வேறு இல்லையண்டா வேறு இல்லை, சரி வந்தாலே போதும் என்ற அளவில் சில பேர் சில கட்டாயங்களும் நிறைய போராட்டங்களும் இது பேச வேண்டிய விஷயம் நிறைய இயல்பா நடக்குது. இப்போ நான் வர மாட்டேன்ன்ற போது நீ பிள்ளை அம்மா அப்பா சொன்னாலும் பிள்ளை திரும்ப சொல்லும் நான் இதோட தான் போறேன், இதோட தான் வேறுனா ஒன்றுமே செய்யல. ஆனா அப்படி கணக்க பேர் இன்னும் இருக்கு. இப்ப நீங்க சொல்றீங்க இந்த இதை போட வேண்டாம் அவ்வளவு ஒரு பாவடையை போடாதேன்டா, அந்த பிள்ளைய ஓகே உனக்காக நான் ஒரு ஜீன்ஸை போடுறேன் இல்லாட்டி ஒரு பாவடை போட்டு போயிட்டு காருக்குள்ள அங்கே அடுத்த நிமிஷம் என்ன அதை கரெக்ட் இப்படி இதோட போகுது. அதுதான் நாங்கள் சாந்திய வீட்டிலேயே ஒரு கல்யாண வீட்டிலேயே பார்க்குறேன். அந்த பிள்ளை சாரியோட வந்து இப்போ இந்த நடு ஆக்களை கண்டுட்டு பஞ்சாபி எங்கேயும் மாற்றி கொண்டாந்துட்டு எல்லாத்தையும் களை எடுத்து உரிக்குது. அப்பதான் நின்று உரிக்கிறேன் அப்பா நாங்கள் செய்யலாம். எல்லாமே செல்லங்களும் கூடி பள்ளங்களா போயிட்டு சரி நான் உரையாடல இணைஞ்சிட்டு இருக்கிறேன். நன்றி கேட்டபடி இருக்கிறேன். 8ஆம் தேதி வரை இது போல ஒரு தலைப்பு எடுப்போம். போன மாதம் விட்டுட்டோம், நம்ம அடிக்கடி விடுறோம் சில விஷயங்களை. சரி நன்றி சொன்ன வாங்க. வணக்கம். வணக்கம், மீண்டும் எல்லோருக்கும் வணக்கம். சுவாரஸ்யமான கதைகள் போய்கொண்டிருக்கின்றது. ஊருக்கு தாண்டி உபதேசம் என்ற மாதிரியும் ஓடாவிட வீட்டுக்குள்ள நாய் ஊற்ற மாதிரியும் வைத்தியன்ற பொண்ணு மனுஷி உளுத்து எல்லாம் அமுலாக்கக்கூடியதாகவும் காணக்கூடியதாகவும் வைத்தியன்ற பொண்ணு குளுத்து சாகுற மாதிரி பின்ன என்ன பொறுத்தளவில் எல்லாரும் பிழைவாங்கள் இடத்துக்கேற்ற மாதிரி தொடர்ந்து கொள்ள வேணும். மார்க்கெட்டுக்கு போக்குள்ள இந்த தோட்டத்தோட, ஆலயத்துக்கு போக்குள்ள இந்த தோட்டத்தோட, சினிமா பார்க்க போறதுக்கு இந்த மாதிரி எதுக்கும் ஒரு வித்தியாசம் போகணும். ஏனென்றா நாங்கள் வித்தியாசமான இடத்துக்கு போறோம். எனவே வித்தியாசமான உடல்நட பாவன ஒழுக்கங்கள் இருக்க வேண்டும். இது புனித இடத்திற்கு புனிதமாய் செல்ல வேண்டும், ஒழுக்கமாய் இருத்தல் வேண்டும். குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க வேண்டும். தாய்ப்பாலை பற்றி அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரமே செய்யக்கூடிய காலமாய் இருக்கின்றது. எனவே இதெல்லாம் பார்த்து அவரவராக திருடனா பார்த்து திருந்த வேண்டும். திருத்த போனால் குழப்படிதான். எனவே பார்த்து கொண்டு சிரிக்க வேண்டிய இடத்தில் சிரித்து கொண்டு சில நேரங்கள்ல சிரிப்பே அதற்கு பதிலாகவும் திருத்தமாயும் அமையலாம். எனவே அவரவர் திருடனார் பார்த்து திருடுங்கள் என்று மட்டும்தான் சொல்ல முடியும் நம்மளால. அல்லது குடும்பத்தில் உள்ளவர்கள் பார்த்து திருத்துங்கோ.
இன்னும் கண்ணாடிகளும் தேவைப்படாது, கண்ணாடி எட்டுறது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. இப்போ அதுவும் ஃபோனில் மொத்த பார்த்துட்டு பூச்சி போட்டு போகுதுகள். அப்போ முழு கண்ணாடியும் தேவையில்லை இப்போ. தன்னில தான் இருக்கும் குற்றம், ஆனா மற்றவருக்கு அதை அப்ளவட்ட துடிப்பது. ஒரு முறை வாணியக்கா ஒரு நிகழ்வில் எங்களது பாமுகத்தில் பெரு விழாவில் அவர்களின் சாதி சந்தானம் இனம் மக்கா தங்கத்தை எல்லாரும் வந்திருந்ததால் அந்த பெருமையை காட்ட வேண்டும், நானும் இதில் பெரியொரு மனுஷி என்று காட்ட வேண்டிய ஒரு கட்டத்தில் நான் எப்பொழுதும் முன்னின்று க்ரோஸ் பண்ணி கதைக்கிறது பல குறைவு. இன்னொரு ஆள் கதைக்கும் பொழுது நான் முதல் வந்திருந்தாலும் நான் முற்படுவதில்லை, அழைக்கும் வரையோ இல்லாட்டிக்கு எனக்கு அந்த நேரம் வரும் மட்டும்தான் நான் உள்பட்டு கதைப்பது உண்டு. அது என்ற வளமை. மற்றது எனது கண் பார்வையில் எனக்கு ஷார்ட் சைட் 2 குறைகள் இருக்கின்றது கண்ணில், ஷார்ட் சைட் அண்ட் லாங் சைட். பின்ன ஷார்ட் சைட் உள்ள ஆட்கள் கண்ணை சுருக்கித்தான் கதை பார்ப்பார்கள் கண்ணாடி இல்லாமல் இருக்கும் பொழுது. லாங் சைட் உள்ள குறைபாடு உள்ளவர்கள் கண்ணை விரித்து கதைப்பார்கள். ஷார்ட் சைட் என்பது தூரப்பார்கள் தான் ஷார்ட் சைட் சொல்றது. பின்ன எனக்கு ஷார்ட் சைட் குறைபாடு, எனவே நான் எப்பொழுதும் கண்ணாடி பாவிக்காவிட்டால் நான் ட்ரை பண்ணுவேன் சுயமாக பார்ப்பதற்கு, இல்லாட்டி கண்ணை சுருக்க வேண்டியதுதான் வைத்திய ரீதியான என்ற செயற்பாடு. அப்படி எனது நிலை இருக்கும் பொழுது நான் மற்றவர் கதைக்கும் பொழுது குறுக்கெடுத்து கதையாமலும் என் கண்ணை சுருக்கமாக விரிக்கும் சந்தர்ப்பமாக இருக்கும் பொழுதும் அந்த குறிப்பிட்ட அந்த ஏதோ BH அப்துல் கலாம் மோகன் இப்படியான ஆட்கள் தொகுத்து கொடுக்கும் பிரபலமான ஆட்கள் மாதிரி ஈஸ்வரன்னா முழிசி பார்க்காதீங்கோ நாங்கள் அழைப்போம், முழிசி பார்க்காதீங்கோ என்று அந்த முழிசி பார்க்காதீங்கோ என்ற அருவருப்பான இது நான் அப்படி பார்க்கவும் இல்லை. அப்படி பார்த்திருந்தாலும் அப்படி அந்த சபையில் கூறுவது ஒரு அநாகரிகமான இதுதான். இவ்வளவுக்கும் நான் அன்றே கூறியிருக்கலாம், நான் கூறவில்லை, இன்றுதான் கூறுகிறேன். இவ்வளவுக்கும் அந்த கூறிய நபர் தான் முழிசி பார்ப்பது தினமும், அந்த நாளில் என்ன இந்த நாளிலும் தினக்கவியோ கருத்து கூறும் பொழுதோ வந்தால் இப்படி முழிசி பார்க்கும் கண் அமைப்பு உள்ளது. அது அழகு. முழிசி பார்க்கும் அந்த செயல் அந்த கூறியவருக்கு தான் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது மற்றவருக்கு எனக்கு இது என்ற சொந்த அனுபவம். கடைசி மட்டும் அந்த அழைப்பும் பெறவில்லை, நான் அந்த நிகழ்வில் கலந்து கொள்ளவும் இல்லை. அது அப்படி இருக்கு. எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஈஸ்வரன்னா முழிசி பார்க்காதீங்க என்ற வார்த்தை ஒரு சொல்லக்கூடாத இடம்பெறக்கூடாது. அதே இப்போ கூடாத வார்த்தை இல்லை தானே. இப்போ இவர் முழிச்சு கொண்டு இப்போ எனக்கு கணக்கு படம் தெரியாது, இவர் முழிச்சு கொண்டிருக்கிறார் என்றது அது கூடாது. அப்போ இல்லை தானே. இல்லை 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 முழிச்சு பார்க்கிறன்ற வசனம் சொல்லலாம். இப்ப எனக்கு இளமையான ஒரு மாணவன் ஒரு வகுப்புல ஒரு தனிப்பட்ட ஒரு லிமிட்டட் ஏரியா, இது உலக ஒரு மேடை பாமுக நிகழ்வு. எனவே எனக்கு அப்படி ஒரு ஆள் இது என்னால சகிக்கவும் இல்லை. நான் அப்படி குற்றவாளியா இருந்து பார்க்கவும் இல்லை. நான் அந்த இடத்தில் நான் குற்றவாளியும் அல்ல, அதை செய்யவும் இல்லை. முற்பட்டு நான் க்ரோஸ் பண்ணி கதைக்க முயற்சிக்கவும், அதுக்கு முதல் நான் 3 பேரை நான் விட்டு கொடுத்தேன். நான் அடக்கம் அப்படி சொல்லப்போல மற்றவர் க்ரோஸ் பண்ணேன். சிலவங்க அப்படித்தானே கடைசியா வருவாங்க. நாங்கள் கதைக்க தொடங்கக்குள்ள வந்த உடனே டக்குன்னு பரவாயில்லை, நாம கதைக்க வேணும் மட்டும் இல்லை தானே. எல்லோரும் அப்படி இல்லை, அது இப்போதான். இப்போ கோயில்களில் நீங்கள் நிற்பீங்க எவ்வளவு நேரமா, சரியா? அங்கே உங்களோட கதைக்கிற மாதிரி நான் அதுக்குள்ளே போட்டுறது. அது இப்போ நீங்கள் உங்களோட ஃபேமிலிக்கு இப்போ நீங்கள் நிற்கலாம், என்னென்னா இந்த ஃபேமிலி உங்களோட ஒய்ஃபும் பிள்ளைகளும் வரலாம். அந்த பிள்ளைகளோட 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டா பின்னால் நிற்கிறவர்களுக்கு அவ்வளோ ஒரு கடுப்பு வரும். அதே சரியோ எனக்கு தெரியும் உண்மை இல்லை. ஏன்னா முக்கியம் நின்று வாங்க, பிரச்சனை இல்லை.
அது பரிபாலன அங்கத்தவர்கள் குருக்கள் அவங்க கவனிச்சு கொள்ள வேண்டும். பாரவன் வாங்கிட்டு டக்கண்டா மார்க்கெட்டுக்கு போட வேண்டிய அவசரத்துல வந்திருப்பாங்க. பிள்ளைகளை கலெக்ட் பண்ண வேண்டியது தானே எங்கட சனம் செய்யறதே இல்லை. அதே ஒரே விடயத்துக்கு வார இல்லை தானே. இல்ல அதுல சொன்னாலும் சொல்வழி கேட்க கேட்க மாட்டா. நாங்களாக பார்த்து செய்து கொண்டாலும் தவிர அதுலயும் குற்றம் கூட நாங்க சொல்ல இயலாது. எனக்கு விரும்பினா நீ போ, இல்லையா வீட்டுக்குள்ளே இரு, உனக்கும் தேவையில்லாத அப்படித்தானே சொல்லுறாரு. உங்களுக்கும் தேவையில்லாத இப்ப நேர் கூறினார் தலையை விரித்து போட்டு வாரது ஈரத்தோடு அந்த காயாமல் வர ஒரு அரை மணி முடிய மயிரம் காய வைக்கிறதுக்கு அரை மணத்தியால வேணும்னு சொன்னா அரை மணத்தியால முதல் நீராடு அதை காய வச்சுட்டு வெளியில வாங்க. அதை விட்டுட்டு குளிச்ச உடனே சவர்காரத்தையும் எடுத்து பாலியில தண்ணியும் எடுத்துட்டு வந்து ரோட்ல வந்து குளிச்சா சவக்காரம் போடுறேன். ஒரு சாப்பாட்டுல முடி கிடந்தது அப்ப பார்த்துட்டு பரவாயில்லன்ட்டு தண்டாச்சு, அப்படி வச்சாச்சு. காரணம் நாங்க தான், வேற அவர்கள் இல்லை. எப்படியும் அதில் நிக்க பறக்கும் முடியாது. அந்த பிறகு கட்டிட்டு வாங்க. அதுக்கு ஒரு அரை மணித்தியாலும் போன் பண்ணிட்டா அரை மணித்தி அதுக்கு முதல் அந்த செயலை செய்யுங்க. விட்டுட்டு உலர அது காய இல்லையா அதை வித்து அடித்து வராங்க. ஒன்றும் செய்ய முடியாது. அது கோயில் இருக்கிறவர்களும் அப்போ அட்டிக்கொண்டு இப்படி பெரிய பேனர் ஒன்று. மற்றதுக்கெல்லாம் அடிக்கிறீங்க டிக்கெட் மோட்சச்சனை இவ்வளவும் இது இவ்வளவுன்னு போடுற நீங்கள் சாப்பாட்டு இடத்துல அது இருக்குது. இந்த ஆடியோட வராதிங்கன்ட்டு க்ளோஸ் பண்ணி அவன் அந்த உடுப்போட வந்துட்டு கோயிலை கும்பிட்டு சாப்பிடக்கலான்னு அவன் பார்க்கலாம். பார்த்துட்டு திரும்ப இது திரும்ப போய் வருதுகள் ஒன்றும் கட்டிக்கணும் பெரிய அது கட்டாயம் செய்தி ஆகணும். அது ஆலயம் மண்ணைக்குள்ள அடியாண்டமா கிடக்குது. என்ன இது தொடர்ந்து நடக்கும் என்று சொன்னால் சாப்பாடு கொடுக்கறதை நிப்பாட்டுவாங்க. அதை அது இல்லை நிப்பாட்டுவாங்க. இந்த நாட்டுல நிறையில நின்று சாப்பாடு கொடுக்க வேணும் 1000 பேருக்கு கண்டு ஒரு தேவையில்லாத ஒருத்தருக்கு இங்க சாப்பாடு இல்லாம ஒருத்தரும் கோயிலுக்கு போயிருக்கு. சாப்பாடை கொடுக்கறதால கோயிலுக்கு போற கூட்டமும் இருக்கு. எனவே இந்த கோயில்ல சாப்பாடு கொடுக்கறது இல்லை இப்போ அதை காசாக்கிட்டாரலாம். ஒரு ஆலயத்துல இவர்கள் சாப்பிட்டு போறது அப்போ உண்டு. அதை ஒரு கோயிலில் சில்வர் தட்டாக்கியாச்சு. சில்வர் தட்டில் சாப்பிட்டுட்டு நீங்கள் களி வச்சுட்டு போங்கன்ட்டு. அதே கோயிலில் உங்களுக்கு இன்னொரு சாப்பாடு வேணுமா இருந்தால் பேப்பர் பிளேட்ஸில் இன்னொரு கோயிலில் இருக்குது நோ டேக்க வேண்டு. சரியா சாப்பிட்டுட்டு நீ இப்போ பேப்பர் பிளேட்டை பின்னுக்குள்ளே போகண்டு. அப்படி உங்களுக்கு சாப்பாடு தேவையாக இருந்தால் ஒரு பாக்ஸ் இருக்குது அதில் எடுத்துகிட்டு 1 பவுண்டுன்னு சொல்லி ஆக்கியாச்சா. எனக்கு அது ஓகே. அது பிஸ்னஸ் பிஸ்னஸ் தான். இனி வர போகிறதெல்லாம் பிஸ்னஸ் தான். இனி கேன்டீன் இருக்கும், அதுக்குள்ளே வடை இருக்கும், ரோல் இருக்குது. ஈஸ்டர்ன்ல ஒரு கோயில்ல பிரச்சனை நடந்தது. முதல் அந்த கோயில் ஒரு 25 யாருக்கு அங்கால ஒரு இது பக்கத்துல இருந்தது. இப்பதான் கேல பக்கம் வந்தது கிட்டத்தான். கவுன்சிலுக்கு ஈஸ்டர்ன் கவுன்சிலுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த சாப்பாடு எடுத்து போய் அரைவாசி சாப்பிட்டு ரோட்லயும் ரோட் சைட்லயும் வீசிருக்கிறாங்க. பின்ன அந்த ஏரியாவில அந்த பேப்பர் பிளேட்ஸ் அசிங்கமாயும் குப்பையாயும் கிடக்கத்தால கவுன்சில் அதில் ஈடுபட்டு கோயில் நிர்வாகத்துக்கு சொல்லி தேக்கவே இல்லை. சாப்பிடுங்க கொஞ்ச காலம் சாப்பிட்டுட்டு குப்பை குடையில சாப்பிட்ட பிளேட்டை போட்டுட்டு பிளேட்டோட வெளியில போகக்கூடாதுன்ற ஒழுங்க கொஞ்சம் காலம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் பாருது. அப்படி வேணும் நீங்கள் காசை ஊண்டியவர்களையோ இதுக்குள்ள வச்சுட்டு எடுத்துட்டு போ வேண்டாம், எடுக்க மாட்டாரு, கொட்டவும் மாட்டாரு. விஷயம் அந்த உலோக தட்டையும் கொண்டு அதை சாப்பிடல. உன் வெளியே காசாக்குறதுல தப்பில்லை. என்னென்னு நீ கொட்டத்தான் போகிறேன். சாப்பிட்டு அந்த பிளேட்டையும் ஒரு 50-100 பிளேட் மிஸ் பண்ணினா அதை நிப்பாட்டுவாங்க. நிப்பாட்ட வேண்டும். சாப்பாடு விட்ட போய் சாப்பிடுங்க. இப்போ பாக்ஸில் தேரதெல்லாம் பாக்ஸ்லாம் கொடுக்குறாரு. அது ஓகே. அந்த காரங்களையும் சாப்பிட்டு நீ வட்டி கொண்டு போயிட்டு அவ்வளோ கொட்டலாம். அது எனக்கு வேணுமெண்டா நான் ஒரு பார்சலை வாங்கி சாப்பிட்டுட்டு மற்ற பார்சல் இரவு சாப்பாட்டுக்கும் இல்லை கொண்டு போகிறேன். நான் எப்படி வீட்டில் இருக்கிற 4 பேருக்கு சேர்த்து 4 பேருண்டா 4 பிளேட் நான் கொண்டு வரேன். இருக்கிற வளமை என்ன சொல்லலாம். சரி, நன்றி நன்றி அண்ணா. நன்றி, வணக்கம். இந்த நாளுக்கான பாம்பு பொறிச்சோ